அநியாயமா இந்த பொண்ண புலி அடிச்சு கொண்டு போட்டுருச்சுங்க. அட பாவமே. நம்ம ஊர்ல திடீர்னு புலி வந்து பல பெண்களை அடிச்சு கொன்னுடுச்சு. அதனால துஷ்ட மிருகங்களை யார் பார்த்தாலும் உடனடியா நம்ம ஊர் மைனர்கள்ட்ட தெரிவிக்க வேண்டியது. என்னையா அது வேடிக்கையா இருக்கு? கொல்ற புலி பொம்பளைகளா பார்த்து கொள்ளுது, ஏன் ஆம்பளைகளை ஒண்ணும் செய்யாதோ? ஆச்சரியமா இருக்கு. பாவம் பொம்பளைங்களை மட்டும் இல்லடா, ஆம்பளைங்களையும் புலி அடிக்கும். அடையாளம் போட்டு அக்கா அக்கா, சாமிகிட்ட என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்னடா பெருசா வேண்டிக்க போறேன்? நீ நல்லா இருக்கணும், நல்லா படிச்சு முன்னேறணும், அதுக்கப்புறம் வேலைக்கு போகணும். இதுதாண்டா என்னோட ஆசை. ஆமா, நீ என்ன வேண்டிக்கிட்ட? நான் என்ன பெருசா வேண்டிக்க போறேன்? மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு மாப்பிள்ள, நல்லா கருப்பா குண்டா பூத மாதிரி வரணும் தான். போடா. இந்த பொம்பளைங்களே எப்ப இப்படிதான், மனசுல எவ்வளவு ஆசை இருந்தாலும் உடனே வெக்கம் வந்துருமே. உன்னை என்ன பண்ற பாரு. இங்க வா. அது சரி, ராஜாவுக்கு சாப்பாடு போட போமா? ஊர் இட்டுடக்கா, அப்புறம் போகலாம். ஆமாமா, சரி வா.
இங்கேயா இருக்கிற? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? அப்பா, என்ன ரவுடி பசங்க துரத்திட்டு வந்தாங்க. நல்ல வேலை. அந்த சமயத்துல எங்க அண்ணன் தான் வந்து காப்பாத்தினாரு. ரொம்ப நன்றி. தம்பி, நீ யாரு? பெரியவரே, நான் ஒரு பாம்பாட்டி, ஊரு ஊரா போய் பொழைக்கிறவன். அப்படியா? நல்ல நேரத்துல வந்து கண்ணு தெரியாத என் பொண்ணை காப்பாத்தி இருக்கேன். இந்த உதவிய என் உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க மாட்டேன்ப்பா, மறக்க மாட்டேன். பரவாயில்லைங்க, உங்க பொண்ணை பத்திரமா கூட்டிட்டு போங்க. போங்க. அண்ணே வரேண்ணே. வரேன் தம்பி. அண்ணே, அவங்க பத்திரமா போய் சேர்ந்துருவாங்க. ஆனா நம்ம தங்கறதுக்கு ஒரு சத்திரம் கூட இல்லையே. டேய், இவ்வளவு பெரிய கிராமத்துல நாம ஒதுங்க இடம் கிடைக்காமல போயிரும். வாடா. அக்கா, என்னடா? ஊர் அடங்கி போச்சு. வா, ராஜா சாப்பாடு கொண்டு போலாம். சரி வா போலாம். யாரா இது? நம்ம வீட்டு திணையில நம்மள கேட்காம படுத்திருக்காங்க. யோ இந்திரியா. யோ எந்திரியா. எந்திரியானா யாரியா நீ? நான் பாம்பாட்டிங்க. நீங்க என்ன வாத்தியாரமாவா? என்ன கிண்டலா? யோ அந்த கூடையில என்னையா? எங்க அவருதான் பாம்பாட்டின்னு சொல்றாரு. கூடையில பாம்பு இல்லாம பின்ன யானையா இருக்கும். அவங்களுக்கு சந்தேகமா இருந்தா திறந்து காட்டுங்கண்ணே. எங்களை கொண்டு திறந்து காட்ட வேண்டாம். முதல்ல இந்த இடத்த காலி பண்ணுங்க. வாத்தியாரமா, நான் ஊர் ஊரா போய் வித்த கட்டி பொழைக்கிறவன். செத்த நேரம் தூங்கிட்டு பொழுது முடிஞ்சு நான் போயிடுறோம். ஏயா, போற வரவங்க எல்லாம் செத்த நேரம் படுக்கிறதுக்கு இது என்ன சத்திரமா சாவடியா? என்ன விளையாடுறியா? மரியாதையா போறியா இல்லையா? தம்பி, வாத்தியாரமா, இந்த இருட்டு நேரத்துல நான் எங்கெங்க போறது? இன்னைக்கு ராத்திரி மட்டும் கண்டிப்பா பொழுது முடிஞ்சது நாங்க போய். அக்கா, இறக்கம் காட்டாத. போனா போகுதுன்னு தங்க விட்ட, தூங்கும் போது பாம்பு எடுத்து விட்டாலும் விட்டுருவா. அப்புறம் விவகாரம் வேற மாதிரி ஆயிடும். டேய், இவனை நான் சமாளிக்கிறேன். இத பாரியா, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. போனா போதுன்னு உன்னை நான் தங்க விடலாம். நீ வேற பாம்பாட்டிங்கிற. இந்த ஊர் வழக்கப்படி யாரும் துஷ்ட மிருகங்களை வச்ச கூடாது. உன்னை நான் இங்க தங்க விட்டா என்ன இந்த ஊரை விட்டே விரட்டிடுவாங்க. முதல்ல உன் பெட்டி படிக்க எடுத்துக்கிட்டு கிளம்பு. என்னால உங்களுக்கு எங்க சிரமம்? என்னைய விட்டுட்டு போற? எதங்க? உன் பாம்ப. என்னடா இது? இவ்வளவு பெரிய ஊர்ல நாம 2 பேரும் தங்குறதுக்கு இடமே இல்ல பாத்தியாடா. இந்த மரத்து கீழே இருப்போம். முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்குருவோம். ராஜா, சத்தம் போடாத. அக்கா, யாரும் இல்ல. வா வா. அப்பா. ராஜா, ரொம்ப பசிக்குதா? இந்த சாப்பிடு. நீயா? நானேதான். என்னமோ ஊருக்குள்ள துஷ்டமிருகங்களை வளர்க்க கூடாது, வச்சிருக்க கூடாதுன்னு சொன்ன, நீ மட்டும் புலிய வச்சிருக்க? இல்லைங்க, இது நான் வளர்க்கிற புலி. பேர் ராஜா. பரம சாது. யாரையும் ஒண்ணும் பண்ணாது. அண்ணே, ஊருக்குள்ள எல்லாரையும் அடிச்சு கொள்ற புலி இதுதான். ஆமாண்டா, நீ சொல்றதா கரெக்ட். ஐயோ, இது நீங்க நினைக்கிற மாதிரி இல்லீங்க. அப்படின்னா இந்த புலி உங்ககிட்ட எப்படி வந்தது? எங்க அப்பா ஒரு சர்க்கஸ் கம்பெனி வச்சிருந்தாரு. அது ஒரு நாள் திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு போச்சு. அந்த விபத்துல நாங்க 3 பேரும் தான் தப்பிச்சோம். அன்னையில இருந்து இது எங்க கூட தான் இருக்கு. ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த புலி ஊர் மக்களை கொல்றது இல்லீங்க. இது மேல யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுன்னுதான் இத நாங்க மறைச்சு வச்சு வளர்க்கிறோம். இவ்வளவு கதை இருக்கா? ஐயோ, தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. சொல்லல. இன்னைக்கு ராத்திரி உங்க வீட்டு திணையில படுத்துக்கிறோம். அக்கா, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காத. நீங்க ஒத்து வர மாட்டீங்க. பஞ்சாயத்துக்காரர் வீட்டு திணையில போய் படுக்கணும். இந்நேரம் எங்கன்னு கேட்பாரு. புலிய பார்த்தது, இங்க நடந்த விஷயங்கள் எல்லாம் சொல்ல வேண்டி வரும். பரவாயில்லைங்களா? வேண்டாங்க, நீங்க இன்னைக்கு மட்டும் இங்க படுத்துக்குங்க. அக்கா, திண்ணையில கண்டா படுக்க சொன்ன. சொல்லு. அக்கா, விளக்க நினைக்காத. ஏண்டா? வெளியில நிலவரம் சரியில்லை. எனக்கு அடைச்சாதாண்டா தூக்கம் வரும்.
யார? விளக்கு அணைச்சாதான் தூக்கம் வரும்னு சொன்னேன். அதான பார்த்தேன். நான் பதறி போயிட்டேன். இன்னைக்கு நீ தூங்க போறியா இல்லையோ, நான் தூங்கவே மாட்டேன். என்னக்கா? ஒண்ணு இல்லடா, இருமல். வெளியில இருந்து வேற சத்தம் கேக்குது. அதுவா? அது ஒண்ணு இல்ல, நான் இப்ப இருமல இல்லையா, அதுதான் எதிரொலிக்குதுடா. ஆரம்பத்திலேயே இருமலை கவனிக்கணும். அதை வளர விட்டா அந்த நோய்க்கு மருந்தே இல்ல. தம்பிங்கிற முறையில அவ்வளவுதான் சொல்ல முடியும். பேசாம படு. இரும்பி இரும்பி என் பொறுமையை சோதிக்காத. கண்ணா கண்ணா, ரொம்ப குளிர் அடிக்கிற மாதிரி இல்ல? அதுக்கு என்ன, பேசாம போரை போத்திட்டு படு. அதுக்கு இல்லடா, அவங்க வெளியே படுத்திருக்காங்களே. இத பாரு, ஈவர கம்லா இரவுல வரக்கூடாது. அப்புறம் அது வேற உறவுல முடிஞ்சிடும். அதுலயே ஒரு பாம்பாட்டி அவங்ககிட்ட ஏதாவது வச்சுக்கிட்ட பாம்பு கீம்பு எடுத்து விட்டுருவான். ஜாக்கிரதை. டேய் கண்ணா, வெளியில ரொம்ப குளிருண்டா. ஐயோ, உள்ள பெரிய யோசனையா போச்சு. இப்ப அவங்க உள்ள வந்து படுத்துக்கணும், அவ்வளவுதானே? ஒன்னு இஷ்டம், எனக்கு தூக்கம். என்னங்க என்னங்க? எங்க உன்ன என்னடா, உங்க அண்ணனை. எதுக்குங்க? ரொம்ப குளிர்துல, உள்ள வந்து படுக்க சொல்ல. அது என்கிட்ட சொன்ன, எங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேனா? சரி சரி, நீயே உங்க அண்ணன் கிட்ட சொல்லி உள்ள வந்து படுக்க சொல்லு. சரிங்க. அண்ணா அண்ணா, வாங்க. ரொம்ப குளிருது. குளிர் அடிக்குதுல்ல? எங்கேயா போற? அதானே, எங்க போற? தண்ணி 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 குடிக்க வந்தேங்க. ஏயா, சும்மா இந்த பக்கம் தானே இருக்கு, இப்படி எங்க போற? எல்லாரும் படுத்திருந்தாங்களா, அதான் சுத்திக்கிட்டு போறேன். யோ, நீ சுத்தி வளைச்சு எங்க வரேன்னு தெரியும். உனக்கு தண்ணி தானே வேணும், இங்கே இரு. இங்கேயே வந்த? தாகம் அதிகமாயிருச்சு, அதான். இந்த ஆமா, நானும் ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கேன். வாயில உள்ள கொள்ளக்கட்டியா?
ஹாய் மிட்டாய். நீ மட்டும் தூங்குறிய, எனக்கும் கூட. உங்களுக்கு வேணும்னா காக்கா கடி கடிச்சு தட்டுமா? காக்கா கடியா? ஹாய் ஹாய், நானே கடிச்சு எடுத்துக்கிறேன். என்னங்க நீங்க ரொம்ப மோசம். கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்படி இருக்கீங்களே? நாளைக்கு நம்ம கல்யாணம். அதுக்குள்ள வெக்கத்தை பாரு. இன்னைக்கே நான் டவுனுக்கு போய் நம்ம கல்யாணத்துக்கு வேண்டிய எல்லா சாமான்களையும் வாங்கிட்டு வந்துடுறேன். வரட்டுமா? பாரு அண்ணா, இந்த போட்டோ நல்லா இருக்கு. நானே வச்சுக்கிட்டா? நீயே வச்சுக்க. கண்ணா என்ன கண்ணதா? என்னங்க நீங்க மாத்திரம் வரீங்க? என்னக்கா மச்சான காணு? நாளைக்கு கல்யாணம் இல்ல, அதனால பொருள் எல்லாம் வாங்க டவுனுக்கு போயிருக்காரு. அப்படின்னா நாளையில இருந்து ஒரு குடியா இருப்பீங்க. இனிமே உங்க தர்ஷனம் எங்களுக்கு அங்க கிடைக்க போகுது. உன்ன கண்ணா கண்ணா பாட்டை கேட்டு முகத்தை காட்டு. கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும் ஒன்னாவா, மன்னாவா மன்னாவா மண்ணில் தவழும் வெண்ணிலவா. எங்கேயோ நீ இருந்தால் இதயம் புண்ணாகும். பாட்டை கேட்டு முகத்தை காட்டு. கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும் ஒன்னாவா, மன்னாவா மன்னாவா மண்ணில் தவழும் வெண்ணிலவா. எது வரட்டும் நீ எதுத்து நில்லு. கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும் ஒன்னாவா, மன்னாவா மன்னாவா மண்ணில் தவழும் வெண்ணிலவா.
கண்ணா கண்ணா ஆ, கண்ணா பாருங்களா, இப்படித்தான் ஒவ்வொரு பொண்ணையும் கொண்டுட்டு புலி கொண்டுடுச்சுன்னு புலி மேல பைய போடுறீங்களா? உங்களை சும்மா விட மாட்டேன், உங்களை சும்மா விட மாட்டேன். அக்கா அண்ணா உங்களை கையெழுத்து கும்பிடுறேன், என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, என்ன விட்டுடுங்க. பிடிச்ச சொறி நாய்களா, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உங்களை யாரையும் தொட விட மாட்டேன். நெருப்பு தற்கொலை பண்ணிட்டாளே, இந்த பையனை தூக்கி போயிருவோம். இவன் எதுக்குடா மயக்கம் தெரிஞ்சு எந்திரிச்சோடனே நம்மளை காட்டி கொடுத்துருவான். தூக்கு தூக்குடா, சீக்கிரம் பையன். சாந்தி சாந்தி சாந்தி, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கிடவங்களை நான் பழிக்கு பழி வாங்குவேன். அது வரைக்கும் ஓய மாட்டேன். இது தாய் மேல சத்தியம். உன்னை கைது செய்யறோம் இந்த பொண்ணை கொலை செஞ்ச குற்றத்துக்காக. சார், இந்த கொலையை நான் செய்யல. எதா இருந்தாலும் ஸ்டேஷன்ல சொல்லு. கான்ஸ்டபிள். நாம போட்ட திட்டப்படி அவனை ஜெயிலுக்கே அனுப்பி வச்சிட்டோம். அடைச்சு வச்சிருக்க அந்த பயலையும் தீர்த்து கட்டிடுவோம். ராஜா, இந்த பாவிங்களை சும்மா விடக்கூடாது. இவங்க பின்னாடியே போய் நம்ம கண்ணனை எப்படியாவது காப்பாற்றணும். நல்ல வேலை, யாரும் இல்ல. இங்கேருந்து எப்படியா தப்பிச்சுக்க வேண்டியதுதான். எப்படி தப்பிக்கிறது?
சாபாஸ். சுவர் மேல நடக்கிறவனை பார்த்திருக்கேன், கம்பு மேல நடக்கிறவனை பார்த்திருக்கேன், கம்பி மேல நடக்கிறவனை இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் நமக்கு எதுக்குடா? இவனை தீர்த்து கட்டிட்டு நம்ம போய்கிட்டு இருக்க வேண்டியதானே? நம்ம ரொம்ப நாள் திட்டப்படி பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் தேவைப்படுவான். இப்ப தூக்கிட்டு போடுவான். ஓகே. ஏய் ராஜா, கண்ணனை எங்கேயோ வெளியூருக்கு கடத்திட்டு போறாங்க. எங்க பண்ணாலும் விடக்கூடாது. வா, பின்னாடியே போலாம். வாடா. சாமி, கொஞ்ச நாளா கை கால் விளங்காம இருக்கிற என் புருஷன் எந்திரிச்சு நடமாடுவாரா? என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல வழி கிடைக்குமா? நிச்சயமா கிடைக்குமா. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை இங்க வந்து அந்த நாகராஜனை வழிபடு. உன் புருஷனுக்கு சீக்கிரமாவே குணமாயிடும். அப்படி நடந்துட்டா புத்து கட்டி வாழற இந்த நாகராஜனுக்கு என் நெஞ்சில கோயில் கட்டி நான் கொண்டாடுவேன் சுவாமி. ராஜா, அந்த நாகராஜனும் சாமியாரும் சக்தி விளங்க போல இருக்கு. வா, போய் பார்க்கலாம். வாடா. சாமி, கும்பிடுறேன் சாமி. நல்லா இருப்பா. ஆமா, என்ன சிறுத்து புலியோட வந்து நிக்கிற? சாமி, இந்த சிரிச்சை கண்டு எல்லாரும் பயந்து ஓடுறாங்க. நீங்க மட்டும் அமைதியா உட்கார்ந்துருக்கீங்களே. அவனை உங்க மந்திரத்தால வர வச்சு தரீங்களா? மந்திரத்தால வர வச்சுட்ட மனுஷங்க மாங்காயம் இல்ல. நான் கண் கட்டு வித்த காரணம் இல்லப்பா. நம்பிக்கையோட கும்பிடு, உன் கண்ண உனக்கு நிச்சயமா கிடைப்பான். நாகராஜா, கண்ணனை எப்படியாவது என் கூட சேர்த்து வச்சிடு. ஏன் சாமி, பக்கத்துல ஏதாவது ஊர் இருக்கா? இந்த பக்கமா போனீன்னா 4வது மைல்ல ஒரு ஊர் இருக்குப்பா. சரி சாமி, அங்க போய் கண்ணனை தேடி பார்த்துட்டு வரேன். நல்லதுப்பா. வரேன் சாமி. ராஜா, வட போலாம். ஐயப்பா, எனக்கு எக்கச்சக்கமா பணம் வந்து குவியணும். ஐயா, உங்களுக்கு லாட்டரியில கண்டிப்பா பரிசு விழும்னு சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே விழுந்துருச்சு பாத்தீங்களா? ஆமா ஜாமி, உங்க வாய்க்கு ஒரு மூட்டை சர்க்கரையை அள்ளி கொட்டணும். ஒரு மூட்டை சர்க்கரை அள்ளி அவர் வாயில கொட்டினா அவர் வாய் கிழிஞ்சிடாது? கணக்கு கிழியட்டுன்றீங்களா? ஐயா, ஒரு நிமிஷம். என்ன சாமி? உங்களுக்கு ₹1,00,000 விழுந்த உடனே அதுல பாதிய ஐயப்பனுக்கு காணிக்கையா செலுத்துறேன்னு வேண்டிக்கிட்டீங்க. இது வரைக்கும் செலுத்தாம இருக்கீங்களே. சாமி, ஐயப்பா இருக்கானே மகா கட்டிக்காரன். எங்க எனக்கு 2 லட்சம் ரூபாய் விழுந்தா தனக்கு 1 லட்சம் ரூபாய் தருவானோ தரமாட்டானோன்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு அவனே 1 லட்சத்தை எடுத்துக்கிட்டான். பாக்கி 1 லட்சத்தை தான் எனக்கு கொடுத்திருக்கான். அதுலயும் பாருங்க, கவர்மெண்ட் காவாசி டாக்ஸ்னு பிடிச்சுக்கிட்டாங்க. சாமி, நியாயமா பார்த்தா ஐயப்பன் தான் எனக்கே தரணும். சாமியே சரணம் ஐயப்பா. கணக்கு. ஐயா, பாயா, நீங்க முன்னால போங்க, நான் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துடுறேன். ஆஹா. பாத்தீங்களா சாமி, சாமிநாதன் பேரை வச்சுக்கிட்டு சாமிக்கே துரோகம் பண்றாரு. இவரெல்லாம் நல்லா இருப்பாருன்றீங்க? அது எப்படிங்க நல்லா இருப்பாரு? ஒரு காலத்துல உங்க அப்பா முதலாளியா இருக்கும்போது இவங்க அப்பா உங்க அப்பா கிட்ட கணக்கு பிள்ளையா இருந்தாரு. இப்போ இவங்க அப்பா செஞ்ச துரோகத்தினால அவரு முதலாளி ஆயிட்டாரு, நீங்க கணக்கு பிள்ளை ஆயிட்டீங்க. இதையெல்லாம் பாத்துக்கிட்டு ஐயப்பா சும்மா விட மாட்டாருங்க. சாமி சும்மா விட்டாரு, நான் சும்மா விட போறது இல்லைங்க. என்ன செய்ய போறீங்க? ஒரு நிமிஷம் காது கொடுக்குறீங்களா? எதுக்கு? கடுக்க நான் கழட்டிட மாட்டேன், ஒரு வார்த்தை சொல்லத்தான். இந்த நல்ல காரியத்துக்கு நீங்க தான் கொஞ்சம் உதவி பண்ணணும். சரி, செய்யறேன். கணக்கு இன்னும் அர்ச்சனை முடியல. நான் வந்துட்டேங்க, இப்பதானே அர்ச்சனையே ஆரம்பிச்சிருக்கேன். சாமியே சரணம் ஐயப்பா. வரட்டுங்களா? வாங்க. யமுனா, யமுனா. என்ன டாடி? என்னம்மா, எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப தேத்துறியா? ஆமா டாடி, இன்னும் கொஞ்ச நாள்ல பாருங்க என் பாடி எப்படி டெவலப் ஆகுதுன்னு. இங்க என்ன பாருங்க, போடா. அம்மா, நீ திரும்புமா. அம்மாடி, இது வரைக்கும் நீ கன்னி பொண்ணா இருந்த, இப்போ அப்படிதானே பாருக்க. அது இல்லம்மா, இனிமே நீ கல்யாண பொண்ணாக போற. கல்யாணமா? மாப்பிள்ள பாத்துட்டீங்களா? ஏமா, நீ யாரையாவது லவ் பண்றியா? இதுக்குதான் பொட்டை பிள்ளைங்கள மொட்டை மாடியில பஸ்கி எடுக்க விடக்கூடாதுங்கிறது. சச்சா, ஏன் டாடி, நான் லவ் பண்ண உங்ககிட்ட சொல்ல மாட்டேனா? உன் ஜாதகத்தை பாக்கிறதுக்காக ஹால்ல ஐயர் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. சீக்கிரமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து சேரு. ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன். ஊர்வசி மாதிரி இருக்கிற என் பொண்ணுக்கு பெரிய கோடீஸ்வர மாப்பிள்ளையா கிடைக்கணும்.
அவனை வச்சு நான் கொள்ளையா காசு சம்பாதிக்கணும். ராகு கேது சூரியமேடு சுக்கிரமேடு அடுத்த மேடு சூளமேடு. நீங்க என்ன விவரம் புரியாத ஆளா இருக்கீங்களே? நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்களே? அப்புறம் இங்க கோட்டை விட்டுற கூடாது. நான் சொன்னபடியே சொல்லணும், அப்பதான் அவர் நம்புவாரு. கவலையே படாதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக ஒரு பொய்ய சொல்றது தப்பே இல்லைங்கிறேன். என்ன சாமி? வணக்கங்க. வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். ஜாதகம் எல்லாம் பாத்தீங்களா? எல்லாம் பார்த்துட்டேன். ஐயா, உங்க பொண்ணோட ஜாதகம் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இதுவரைக்கும் இருந்த அங்காரசனி இடம் மாறி இப்ப உச்சகட்டத்துல வந்து நிக்கிறான். அப்ப இனிமே தான் அவருக்கு நேரம் சரியில்லைன்றீங்க? இல்ல இல்ல, இதுதான் சரியான நேரம்னு சொல்ல வந்தேன். ஒரு வாரத்துக்குள்ள உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்றது நல்லது. அப்படி பண்ணிட்டா உங்க வீட்டுல இருக்கிற தவிடெல்லாம் பொண்ணாயிடும். அப்படின்னா 50 மூட்டை தவிட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? யோ நிறுத்தியா? சாமி, நீங்க சொன்னபடியே இந்த முகூர்த்தத்திலே கல்யாணத்தை முடிச்சிடுறேன். அப்படியே செய்யுங்க. அப்ப நான் வரட்டா? வாங்க. இந்தா. வரேன். யோ கணக்கு, இப்ப மாப்பிளைக்கு என்னையா பண்றது? ஏன் நான் இல்ல? யோ நீயா? அது இல்லைங்க, நான் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல வந்தேன். முதலாளி, என் கைவசம் பெரிய இடத்துல ஒரு மாப்பிள்ளை இருக்காரு. அப்படியா? ஆமாங்க, அவரை சுத்தி எப்பவுமே ஜே ஜே ஜேன்னு கூட்டம். கணக்கு, அந்த மாப்பிளைய அமுக்கு. ராப்பிச்ச சோத்திலேயே கைய வைக்கிறீங்க. நான் யார் தெரியுமா? பரம்பரை பிச்சைக்காரன். கண்ணாவா கண்ணாவா காலம் முழுதும் ஒன்னாவா மன்னாவா மன்னாவா மண்ணில் தவழும் வெண்ணிலவா எங்கே நீ இருந்தால் இதயம் புண்ணாகும் பாட்டை கேட்டு முகத்தை காட்டு. சார் சார், என்னப்பா? இந்த போட்டோல இருக்கிற பையனை பாத்தீங்களா? பார்த்தேன். நல்லா இருக்கு, வச்சுக்க. ஐயோ, நான் அதை கேட்கல. இவன் காணாம போயிட்டான். வேற எங்கேயாவது பாத்தீங்களான்னு கேட்டேன். அட நீ ஒண்ணுப்பா, நானே என் தங்கச்சியை காணாம தேடி தர்றேன். என் கூட வர்றியா? 2 பேரும் ஸ்டேஷன்ல போய் ரிப்போர்ட் வந்துருவான். வேணாம் வேணாம், நானே தேடிக்கிறேன். நீங்க அப்புறம் போங்க. கையில மறிச்ச. இப்ப போலீஸ் ஸ்டேஷன் போனா என்னையும் புள்ளியும் புடிச்சுப்பாங்க. வேணாம் வேணாம், நானே தேடிக்கிறேன். எப்போ ஒருவன்மா? ஆமாண்ணே, சாப்பிட்டு 4 நாளாச்சு. பசி உயிர் போகுது. இந்த துண்ணு. உங்களுக்கு? இந்த தொகுதியில எல்லா ஊடும் நம்ம ஊடு மாதிரி தான். நீ துண்ணு. ரொம்ப நன்றிண்ணே. போத்துண்ல? இல்லண்ணே, என் ராஜா குடுத்துட்டு தான் நான் சாப்பிடணும். இந்தாடா, அது நம்ம ஊர்ல ராஜா கூட சோத்துக்கு லாட்டி அடிக்கிறாங்களா? அதுல என்ன, ராஜாங்கிறது நான் வளர்க்கிற சிறுத்தை புலி. புலியா? புலியா? பயப்படாதீங்கண்ணே, அது ஒண்ணும் செய்யாது. ஒண்ணும் செய்யாத. சரியா பாத்தியா? பூனையா இருக்க போகுது. நான் என்ன கூட்டி அந்த காமிக்கட்டுமா? வேணாப்பா, போ போப்பா. அம்மா, தாயே, சோறு போடுங்கம்மா. அம்மா. ஏ ராப்பிச்ச, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னையா தேடுற நீ? இந்த வாரம் இந்த தொகுதியில் தானே பிச்சை எடுத்துட்டு இருக்கான். தொகுதியா? இவர் பெரிய எம்எல்ஏ. கேவலமா பேசாத. தடால் நான் மந்திரி ஆனாலும் ஆயிடுவேன். ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லப்பா. ஆமா, என்னையா தேடு நீ? இனிமே நீ பிச்சை எடுக்க வேண்டிய தேவையே இல்ல. எனக்கு பதிலா நீ பிச்சை எடுத்து தரேங்கறியா? அடச்சி. இந்த பாரு, அலச காத்து உன் பக்கம் அடிக்குது. குப்பையில இருக்கவனை கொண்டு போய் கோபுரத்துல உட்கார வைக்க போறேன். கோபுரம் இருக்கியா? என்ன சொல்ற நீ? இனிமே நீ வீடு வீடு அலைய வேண்டிய தேவையே இல்ல. உன் வாழ்க்கை பூரா வசதியா ஒரே வீட்டுல உட்கார்ந்து திங்கிறதுக்கு நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன். அப்படியா? ஆமா, நான் சொல்றபடி எல்லாம் நீ கேட்கணும். நீ என்ன சொல்லல நான் கேக்குறேன்பா. முதல்ல நீ குளிக்கணும். ஐயோ, அது மட்டும் என்னால முடியாதுக்கு. எது? பரவாயில்ல, உனக்காக குளிக்கிறேன். ஆனா பல்லு வளர்க்க மாட்டேன். பரவாயில்ல, நான் உன்னை ஆளையே மாத்தி காமிக்கிறேன் பாரு. அப்படியா? இத்த பொடி. அம்மா, தாயே, ரொம்ப நன்றிம்மா. சாமியாரே, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த பாம்பு பேரை சொல்லி இந்த ஊரை ஏமாத்தி வாழ்ந்துகிட்டு இருக்க போறேன்? உடனடியா இந்த இடத்த காலி பண்ணு. எதுக்கு? இந்த பாம்பு புத்த அடிச்சிட்டு இந்த இடத்துல நாங்க சாராய ஃபேக்டரி கட்ட போறோம். ஐயா, அது காலங்காலமா இருக்கிற புத்து. உங்களுக்கு கையெடுத்து கும்பிடுறேன். தெய்வம் இருக்கிற இடத்தை இடிக்கிறது நல்லது இல்லையா? அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. பாவமாவது புண்ணியமாவது இடிச்சு தள்ளுங்கடா. ஐயா, உங்களை கெஞ்சி கேக்குறேன். ஐயோ, அந்த நாகராஜ உங்களை பழிவாங்க விட மாட்டான். இடிச்சாதானே பழி வாங்குவான். எரிச்சுட்டா டேய், இந்த புத்துல பெட்ரோல் ஊத்தி கொளுத்துங்கடா.
வேண்டாயா வேண்டாயா ஊத்தின போது நிறுத்துங்களா நிறுத்துறா நல்லா இருப்பீங்களா இந்த பாவம் விடாதுடா ஐயப்பா இங்க என்ன நடந்தது? தம்பி எங்களுக்கு வர இந்த ஆபத்தை ஒரு ராஜாதான்பா தடுத்து காப்பாத்திட்டான். இந்த நன்றிய நான் மட்டும் இல்ல இந்த நாகராஜன் என்னன்னைக்கு மறக்க மாட்டான்பா. ரொம்ப நன்றி சாமி, நாங்க வரோம். நல்லதுப்பா. மாப்பிள்ளை பெரிய ஆளா, அவருக்கு தெரியாத தெருவே கிடையாது. என்னப்பா சொல்றீங்க? ஆமாமா, அவருக்கு எல்லா திருவினையும் வீடு இருக்கான். ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து சாப்பாடு வருமா. சில நேரத்துல 10 வீட்டு சாப்பாடு ஒரே சமயத்துல வந்து குவியுமா. எதை சாப்பிடுறதுன்னு தெரியாம அப்படியே திணறி போயிடுவாராம். அப்படி ஒரு மாப்பிளையா? நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கப்பா. நான் எங்கம்மா கொடுத்து வச்சவன், நீதானம்மா கொடுத்து வச்சவ. இனிமே அவருக்கு வரப்போற 10 வீட்டு சாப்பாட்டையும் பங்கு போட்டு திங்க போறவன் நீதானம்மா. சும்மா இருங்கப்பா. ஐயோ மாப்பிள்ள வராப்பா. வாங்க வாங்க வாங்க. வலிக்குது வலிக்க விடாத. வாங்க வாங்க. உட்காருங்க. அது வந்து தவறி விழுந்துட்டாரு முதலாளி. மாப்பிள்ளை செலக்ஷன் எப்படி? பிரமாதம், ரொம்ப பிரமாதம். ஏம்மா மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? மாப்பிள்ள பிடிச்சிருக்கு, ஆனா ஒரு பேண்ட தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்க்கதான் பிடிக்கல. இருமா நானே விவரம் கேக்குறேன். யோ கணக்கு, மாப்பிள்ளை பேண்ட தரையில படாம தூக்கி பிடிச்சிட்டு இருக்காரு, அது ஏன்? சுகாதாரம் முதலாளி. ஃபாரின்ல எல்லாம் பேண்ட் தரையில பட்டா விஷக்கிருமி உள்ள போய் வியாதி பரவிடும். அதனாலதான் பேண்ட தூக்கி பிடிச்சிட்டு நிக்கிறேன். தூக்கட்டும் தூக்கட்டும், நல்லாவே தூக்கட்டும். இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். மாப்பிள்ளை, யுவர் நேம் ப்ளீஸ். என்னது உன் பேரை கேக்குறாரு? என் பேரா ராப்பிச்சை. ராப்பிச்சையா? அது ஒண்ணும் இல்ல, அவங்க அப்பா பேரு ராக் பில்லர், அவருடைய சன்னு பிச்சை. இன்சியலோட ராக் பிச்சைன்னு சொல்றாரு. அப்படியா? ஆமா கணக்கு, இதுக்கு முன்னாடி இவரை நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. ஏண்டா இந்த பொண்ணை இதுக்கு முன்னாடி எங்கேயாவது பாத்திருக்கியா? போன அமாவாசைக்கு இந்த வீட்டுல இந்த பொண்ணு தானே எனக்கு சோறு போட்டுச்சு. நீ பிச்சை எடுக்காத வீடே கிடையாதா? இவரை நீங்க பாத்திருப்பீங்க. ராஜேஸ்வரி கல்யாண மண்டபத்து வாசல்ல இவர் அடிக்கடி நிப்பாரு. ஏன்னா இவருக்கு அவ்வளவு சொந்தக்காரங்க. ஆமாமா, நான் கூட அங்க நின்னு இருக்கேன். நீங்களும் அப்படித்தானா? நம்மாளு அடடே, கடைசியில ஒண்ணுக்குள்ள ஒண்ணாயிட்டோம். ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை, நீங்க தப்பா நினைக்கலன்னா என் பொண்ணு உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்கணுமா? கேளுங்க. மாட்டிக்கிட்டான். ஏங்க சமாளி. அம்மா, கேள்வியை கேளு. பாப்பா, இவர் தான் எனக்கு மாப்பிள்ள. நான் என்ன சொல்ல வந்தேனக்கா? நீங்க ஒண்ணும் சொல்ல வேண்டாம். கணக்கு, மாப்பிளைய கூட்டிட்டு போய் வெளியே தள்ளுன்னு சொல்றீங்களா? யோ பாஸ் ஆயிட்டாரியா, சாப்பாட்டுக்கு டைனிங் ஹால் கூட்டு போயா? கூட்டிட்டு போறேன். மாமா என்ன சொல்றாரு? வாடா. ஏம்மா, நீ என்ன சொன்ன, அவர் என்ன சொன்னாரு? 2 பேரும் மாத்தி மாத்தி விரல காமிச்சீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையேம்மா. அப்பா, இந்த உலகத்துல கடவுள் ஒருத்தர் தாரான்னு கேட்டேன். இல்ல சத்திய சிவம் ரெண்டும் சேர்ந்ததுதான் கடவுள்னு சொன்னாரு. அப்ப மும்மூர்த்திகளும் சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். 4 வேதங்களும் சேர்ந்ததுதான் மும்மூர்த்திகளும் சொன்னாரு. பஞ்சபூதங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டேன். அது எல்லாமே உலகத்துக்குள்ள அடக்கும்னாரு. நிஜமாவே ஒரு பெரிய அறிவாளிப்பா. விரலுக்குள்ளேயே இவ்வளவு வித்தியை வச்சிருக்காரு. அம்மா, அவர் பெரிய கில்லாடிமா. மாப்பிள்ளை ராப்பிச்சே. அவ என்னமோ ஒரு விரல காட்டினா, நீ என்னமோ 2 விரல காட்டினா. அவ உடனே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாளே. அப்படி விரல்ல என்னடா பண்ண? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. அவ ஒரு விரல காட்டி கொன்னுடுவேன்னா, நான் கண்ணை நோண்டிடுவேன்.
அவ 3 விரல காட்டி நாமம் போட்டுருவேன்னா நான் அழிச்சிடுவேன்னு. அவ 5 விரல காட்டி பலாறு அரைஞ்சிடுவேன்னா நான் ஒரே குத்தா குத்திடுவேன்னு. எப்படியா? சமத்து. உட்காருங்க உட்காருங்க. கணக்கு மாப்பிள்ளைக்கு சொந்தக்காரங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே. இவங்க இல்லாத இடமே இல்லைங்க. கல்யாண மண்டபத்துல இருந்து சத்திரம் சாவடி வரைக்கும் இவங்க சொந்தக்காரங்க தான் முன்னால நிப்பாங்க. அப்படின்னா மாப்பிள்ளை கல்யாணத்துக்கு எல்லாரும் வருவாங்கல்ல? வருவாங்களா? சாப்பிட்டுட்டு இலைய போட்டவன்னு வந்துட மாட்டாங்க. இலைய போட்டவனே வந்துருவாங்களா? ஆமா மாமா, எங்க சொந்தக்காரங்க சாப்பிடணும்னா தெரு முழுக்க இலை போடணும். சொல்றியா? தெருமுழுக்க என்ன பண்ணுமா? என்ன சொல்றீங்க? அதாவது இவங்க சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. வீட்டுக்குள்ள இலை போட்டா இடம் பத்தாதுன்றதுக்காக தெருவுல இலை போட சொல்றாரு. அடேங்கப்பா, அவ்வளவு பேர் இருக்காங்களா? அவ்வளவு ஏன், இவரை பத்தி நிறைய விஷயம் இருக்கு. நீங்க வாங்க தனியா சொல்றேன். முதலாளி, இவரை சாதாரணமா நினைக்காதீங்க. இவர் சொத்து கணக்கு இன்னைக்கு வரைக்கும் எத்தனை கோடின்னு என்ன முடியல. அப்படியா? அவ்வளவு ஏன், இவங்க தாத்தா ஆண்டி பண்டாரா இருக்காரு. என்னது ஆண்டி பண்டாரமா? என்னையா அது ஆண்டி பண்டாரம் பிச்சைன்னு? எங்க குடும்பத்துல ரிச்சாவே பேர் வைக்க மாட்டாங்களா? பெயர்ல என்ன வேண்டி கிடக்கு, தொழில் தாங்க வேணும். இவங்க தாத்தா கடல்ல கண்ணு கட்டிய தூரம் இடமே வாங்கி போட்டிருக்காருன்னா பாத்துக்கங்களேன். கடல்ல இடமா? இது கப்பலுங்க. அது மட்டும் இல்லைங்க, இவங்களுக்கு சொந்தமா பிளேன் இருக்கு, ரயில் இருக்கு, போஸ்ட் ஆபீஸ் இருக்குன்னா பாத்துக்கங்களேன். யோ, போஸ்ட் ஆபீஸ் கவர்மெண்ட் சொல்றியா? இல்ல அதாவது இவங்க வீட்டுக்கு லெட்டர் கொண்டு வர முடியலங்கிறதுக்காக இவங்க சொந்தமாவே போஸ்ட் ஆபீஸ் வச்சுக்கிட்டாங்க. அடேங்கப்பா, யோ நானும் போய் கொஞ்ச நாள் தொடக்கிறீங்க. நானே முயற்சி பண்ணனே முடியலையே. அதனாலதானே இவர் இங்க கூட்டு வந்திருக்கேன். முதலாளி பேசிக்கிட்டே இருக்காதீங்க, மாப்பிள்ள மனசு மாறிடுவாரு. சட்டு புட்டுன்னு ஒரு நல்ல நாளை பார்த்து கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கணக்கு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. மாப்பிள்ளைய ஒரே அம்முக்கு அமைக்கிறேன். ஏமா நின்னுகிட்டு இருக்க? மாப்பிள்ளைக்கு சோறு போடு. ரொம்ப வேர்க்குது, சொக்காய் அவுத்துட்டா. ஏதுராது சொக்கா வாங்கும் போது கடையில என்னமா கொடுத்தான். சோற இருங்க. அம்மா தாயே. என்னையா அது? ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு அம்மா மேல ரொம்ப பாசம். எப்பவும் சாப்பிடும் போது அம்மா தாயே அப்படின்னு அவங்கள நினைச்சுக்கிட்டு தான் சாப்பிடுவாரு. அம்மா. 2 அம்மா. அடாடா, தாய் குலத்து மேல எவ்வளவு பாசம், எவ்வளவு பாசம். மாப்பிள்ளை சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. முதல்ல நீங்க சாப்பிடுங்க, மிச்சம் மீதி இருந்துச்சுன்னா அப்பால நான் சாப்பிட்டுக்கிறேன். எச்சில சாப்பிடுறீங்களா? பாத்தீங்களா மாப்பிள்ளையோட பெருந்தன்மைய? என்னையா சொல்ற? முதலாளி, தமிழ்நாட்டுல புருஷன் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய பொண்டாட்டி சாப்பிடுறது பழக்கம். மேல்நாட்டுல பொண்டாட்டி சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எச்சிய புருஷன் சாப்பிடுறது பழக்கம். அது சரியா? ஏன் எச்சிய சாப்பிடுறேங்கிறாரு? உங்க மேலேயும் ஒரு பிரியம் தான். ஆஹா. இப்ப உங்க சம்சாரம் இருக்கட்டும், அவங்களையும் கேட்பாரு. அவங்க எச்சி பிரியர். அடாடாடா, இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எச்சி மாப்பிள்ளை. கணக்கு ஐயா, மாப்பிள்ளை என் பொண்ணை கண்கலங்காம பாத்துக்குவாரா? பிச்சை எடுத்தவரை காப்பாத்துவாரு. அது பொரியா எனக்கு? என்னால அதாங்க முடியும். கணக்கு ஐயா, அடி மோளத்தை. சரியா? என்னங்க இது ட்ரெஸ்? இதான் என் சொந்த ட்ரெஸ். காத்தோட்டமா இருக்குது. வேணுமா? அது என்னது? பாலு. பாலு. அம்மா தாயே, நீங்களும் உங்க புள்ள குட்டிங்களும் 100 வயசு நல்லா இருக்கணுமா? நான் இன்னும் 4 ஊடு போகணும். என்னங்க இது? உங்களுக்கு என்னாச்சு? ஏன் இப்படி பிச்சைக்கார மாதிரி அடிக்கடி நடந்துக்கிறீங்க? ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கேக்குற கேள்வியாது? பிச்சைக்காரனா? அதுவும் சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, ரா பிச்சைக்காரன். அம்மா தாயே, பிச்சை போடு தாயே. எங்க ஜாதிக்கார உங்க குரலு? எங்க போறாரு அவரு? துரை சித்தப்பா. என்ன சித்தப்பா, தொழில நல்லா நடக்குதா? நம்ம ஆப்பிச்ச மாடியில என்னடா பண்ற? நான் இப்ப மாடி ஊட்டி ஏழை ஆயிட்டேன். எனக்கு இன்னைக்கு முதலிரவே நம்ம ஜனங்கள் எல்லாம் சொல்லி வச்சிரு. நாளைக்கு பொஞ்சாதியை கூட்டி வரேன். 10 வீட்டு சோத்தி எடுத்து வைக்க சொல்லு. சரிடா, வாங்க இங்க. என்ன நம்ம வீட்டு எடுத்துக்கலாங்கறியா? என்ன அவங்கிட்ட பேசிக்கிட்டு? என்ன அவன் மேல மரியாதை இல்லாத பேசுற? அவரு ஒரு வகையில உனக்கு சின்ன மாமனாரு, எனக்கு சித்தப்பா முறை. என்ன மறந்து கூட்டியா? போன அமாவாசை அன்னைக்கு உன் கையில நானும் அவன் சோறு வாங்கி தின்னோம். அப்போ நீங்க உண்மையிலேயே பிச்சைக்காரனா? சாதாரண பிச்சைக்காரன் இல்ல, பரம்பரை பிச்சைக்காரன். நான் பிச்சைக்காரன், இனிமே நீ பிச்சைக்காரி. என்னால நம்பவே முடியலையே. எல்லாத்தையும் கீழ்ச்சி விட்டுக்க நம்புற மாதிரி இருக்கும். உங்க கணக்கு புள்ள உங்க அப்பாவை பழிவாங்க இந்த வேலையை பண்ணிட்டாரு. எனக்கு பேண்ட் சோக்கா எல்லாம் மாட்டி உங்களை நல்லா ஏமாத்திட்டாரு. நீங்களும் நல்லா ஏமாந்துட்டீங்க. ஏமாந்துட்டோமா? அப்பா, அப்பா!
பொண்ணு அப்பா அப்பான்னு கூப்பிடுதியா? பொண்ணு உங்களை அப்பா அப்பான்னு கூப்பிடாம மாமா மாமா நான் கூப்பிடும். அது இல்லையா, பொண்ணு கத்துதுயா, என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இருங்க, பொண்ணு கத்தலைங்க. நீ என்னையா சொல்ற? நீங்க விவரமில்லாத ஆளுங்க, சின்னஞ்சிருச்சுங்க. இன்னைக்கு தான் கல்யாணம் நடந்திருக்கு. அதுல முதலிரவு பாருங்க, அதுல அப்படி இப்படித்தான் இருக்கும். நாமெல்லாம் அப்படி இப்படி இல்லையா? யோ, நாம எப்பயும் அப்படி இருந்தா? ஒரு உதாரணத்துக்கு சொன்னங்க. அப்பா என்னம்மா, என்னாச்சு? அப்பா நம்ம மோசம் போயிட்டோம்ப்பா. என்னம்மா சொல்ற? படிச்சவன் பணக்காரன் ஃபாரின்ல இருந்து வந்தவன் சொல்லி எனக்கு கட்டி வச்சீங்களே, அவர் படிச்சவரும் இல்ல பணக்காரரும் இல்ல, பிச்சைக்காரர்ப்பா. ஏம்மா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மைதான் மாமா. நான் சாப்பிடுற 10 வீட்டு சாப்பாட்டு மேல சத்தியமா சொல்றேன், நான் ராப்பிச்சக்காரன் தான். ஏய், கணக்கு அட பாவி, கூட இருந்தே குழி பறிச்சல. டேய், உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்ன ஏமாத்தி என் பொண்ண கல்யாணம் பண்ணிருப்ப? மாமா, டேய், அப்படி சொல்லாத. ஐயா, நான் பாட்டுக்கு பேசாம பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். இந்த கணக்கு புள்ளதான் என்ன பெரிய பணக்காரனாகிறேன்னு சொல்லி இங்க கொண்டு வந்து விட்டுட்டாரு. இதை ஏன்டா அப்பவே சொல்லல? சொன்ன உதைப்பேன்னாரு. இப்ப ஏன்டா சொன்ன? அவர்தான் ஓடிட்டாரே. டேய் கணக்கு, நீ எங்க போனாலும் நான் உன்னை விட மாட்டேன். பரவாயில்ல, விட்டுருங்க. நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டியது பாப்போம். யமுனா வா, அதுக்கு போவோம். டேய், என் பொண்ணு மேல கைய வச்ச உன்னை கொலையே பண்ணிடுவேன். நீ சும்மா இருமா. டேய், வெளியில போட. அப்பா அவர் போக வேண்டாம்ப்பா, எல்லாம் என் தலையெழுத்து. தொட்டு தாலி கட்டின புருஷன் கூட தானே நான் வாழணும். தாலி என்னம்மா தாலி? போலி வேஷத்துல கட்டின தாலி தானே, அது தெரிஞ்சா போகுது. அப்பா நீ உள்ள போமா. இப்ப போறியா இல்லையா? அம்மா, பிச்சைக்காரன் நாயே, கூப்பிட்டீங்களா? வெளியில போடா. நான் எங்க மாமா போவேன்? எங்கேயாவது போய் செத்து தொலைடா. தம்பி நீயா? ஆமா, நீங்க ஏன் சாக போறீங்க? ஆசியா தம் பொண்ணையே கல்யாணம் கட்டி கொடுத்த எங்க மாமாவே என்ன சாவ சொல்லிட்டாரு. அதான் சாவ போறேன். சாக சொன்னா சாக போறதா? ஆமா. இப்ப நான் சொல்றேன், நீங்க சாகாதீங்க. அதானே, நான் ஏன் சாகணும்? நான் சாக மாட்டேன். ஆமா, நீ சொன்னிய அந்த ராஜா இதுதானே? ஹலோ, நான் தான் சாமிநாதன் பேசுறேன். நான் தான் உன் தோஸ்து மாரிமுத்து பேசுறேன். என்னடா மாரிமுத்து, என்ன சமாச்சாரம்? உங்க ஊர் கோயில்ல கொள்ளையடிக்கிறத மறந்துட்டியா? மறக்கலடா, ஞாபகம் இருக்கு. இந்த வருஷம் உங்க ஊர் கோயில்ல வருமானம் நிறைய வந்திருக்காமே, உண்டியல நீ உடைக்கிறியா இல்ல நாங்க வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நானே கோயில் உண்டியல உடைச்சு வழக்கம் போல உங்க பங்க அனுப்பிச்சுடுறேன். காரியத்தை முடி. வழக்கப்படி 50-50, அதாவது பாதி உனக்கு மீதி எங்களுக்கு. மாமாவோட ஜீப்ல அந்த ரவுடி பையன் எங்க போறான்? அண்ணே, இதுல ஏதோ சதி இருக்கு. உனக்கு கூட புரியுது, எனக்கு புரியல. அதான் நீங்க இங்கே இருங்க, நானும் ராஜா போய் பாத்துட்டு வரோம். ராஜா வட போலாம். முதலாளி, மயாண்டி, போன காரியம் என்ன ஆச்சு? முதலாளி, நீங்க சொன்ன மாதிரியே தர்மகர்த்தா வீட்டுல இருந்து உண்டியல் சாவி எடுத்துட்டு வந்துட்டேன். வாங்க, உண்டியல போய் திறப்போம். வேணாம், நான் பாத்துக்கிறேன். சாவியை கையில கொடு, நீ போ.
பயப்படாதீங்க. என் ராஜா தான் கோயில் மணி அடிச்சது, யாரையும் கடிக்காது. அப்படியா? என்னப்பா சொல்ற? ஆமாங்க, இவர்தான் கோயில் உண்டையில உடைச்சு நகை பணத்தை எல்லாம் திருடிட்டு வந்தாரு. இவரை சும்மா விடாதீங்க. அட பாவி, ஊருக்குள்ள பெரிய மனுஷனா இருந்துகிட்டு இப்பேற்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கியா? நீ உருப்பிடுவியா? கோயில் நகையை கொள்ளை அடிச்சிருக்கானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா? எங்க கிளம்பிட்ட? நான் என் புருஷன் வீட்டுக்கு போறேன். யாரு? அந்த பிச்சைக்காரங்கிட்டியா? ஆமா, நான் உங்களுக்கு மகளா இருக்கிறத விட ஒரு பிச்சைக்காரனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறதுல பெருமைப்படுறேன். பெத்த அப்பனையே எடுத்து பேசுறியா? கட்டின புருஷன் கூட வாழ விடாம நான் வாழ வெட்டியா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களே, நீங்க எனக்கு அப்பாவா? கேவலம் தெரு தெருவா பிச்சை எடுக்கிறனோட வாழ நினைக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? கோயில் கோயிலா திருற உங்க அப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. யமுனா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அவர்தான் எனக்கு புருஷன். நான் வரேன். உன்னை நான் போக விட மாட்டேன். சட்டப்படி நீங்க இப்ப தடுக்க முடியாது, ஏன்னா நான் இப்ப மேஜர். மயாண்டி, கூப்பிட்டீங்களா மகளே? இது வரைக்கும் என்னுடைய மானம் மரியாதை கௌரவம் தான் என்னை விட்டு போயிட்டதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப என் மகளும் என்னை விட்டு போயிட்டா. இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிறுத்த புலியின் சின்ன பயலம் தான். அவங்க எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு உடனே தீர்த்து கட்டு. முதலாளி, ஆளு வச்சு தீர்த்து கட்டணும்னா அதை நாம தான் செஞ்சிருக்கணும், ஊருக்கு தெரிஞ்சு போயிடும். அதனால ஒரு புது ஏற்பாடு வச்சிருக்கேன். என்ன? நாகப்பா, நாகப்பா ஐயா கிட்ட திறந்து காட்டுடா. என்னது? கருணா முதலாளி, இத வச்சு உங்க எதிரிகளை தீர்த்து கட்டிடலாம். நல்ல ஐடியா. அந்த சிறுத்த புலியும் சின்ன பயனும் துடி துடிச்சு சாகணும். உடனே ஜீப்ல புறப்படுங்க. சரி முதலாளி, வாடா. நல்ல வேலை எங்களுக்குள்ள வந்த பாம்பை நீயே கொண்டுட்ட. தம்பி, திருடி பழிச்சுட்டு இருந்த எங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு. பிச்சை எடுத்துட்டு இருந்த என் புருஷனும் வேலை பார்த்து சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்படி எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையறதுக்கு நீயும் இந்த ராஜாவும் தான் காரணம். உங்களை எங்க உயிருள்ள வரைக்கும் நாங்க மறக்க மாட்டோம். எப்படியோ நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும், அதான் எங்க ஆசை. தம்பி, நீயும் ராஜாவும் பேசாம எங்க கூடயே தங்கிடுங்க.
இல்ல சார், நாங்க வந்த வேலை இன்னும் முடியல. தயவு செஞ்சு எங்களை தடுக்காதீங்க. நாங்க இப்பவே புறப்படுறோம். போயிட்டு வரோங்க. வா போலாம். ராதா, இந்த டாக்டர் மாப்பிள்ளை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நான் படாத பாடுபட்டிருக்கேன் தெரியுமா? மாப்பிளை பாக்குறதோட என் வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் மாப்பிளை கைக்குள்ள வச்சுக்கிறது உன் சாமர்த்தியம். அத்தை, தாய் தந்தை இல்லாத என்ன வளர்த்து ஆளாக்குனதே நீங்கதான். நீங்க என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே கேக்குறேன். இந்த பாருடி, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷனை விட்டு கொடுத்து நடக்க கூடாது. அப்படி நடந்துகிட்டா வாழ்க்கை பூரா அவனுக்கு அடிமையா இருக்க வேண்டியதுதான். சரி அத்தை. 3 முடிச்சு போடுறதோட இந்த ஆம்பளை வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் நாம அவங்கள உண்டான முடிச்சுக்குள்ள வச்சுக்கிறது தான் பொம்பளைக்கு சாமர்த்தியமே இருக்குது. நான் அப்படி இல்லாதனால்தான் என் புருஷனை விட்டுட்டு ஓடி போயிட்டாரு. அவர் எங்க ஓடினாரு? நீங்களே விரட்டி அடிச்சீங்க. சாமி கண்ணு, அம்மா, இந்த இன்விடேஷன்ஸ் எல்லாம் ஸ்டாம்ப் போட்டு போஸ்ட் பண்ணிடு. சரிம்மா. ஏமா, கல்யாணம் ஆக போற பொண்ணுக்கு இப்படியா புத்தி வயசுல கொடுக்கறது? எல்லாம் எனக்கு தெரியும், வேலை பார்த்துட்டு போடா. ராதா, உன்னை மனைவி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காமலே நான் உங்களுக்கு மனைவியானே. ஆனா உங்களை பத்தி சில விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணும். இன்டர்வியூவா? கேளு. உங்களுக்கு பிடிச்ச பத்திரிக்கை எது? குமுதம், ராணி, சுஜாதா, தேவி, இதெல்லாம் தான் எனக்கு பிடிக்கும். ராதா, என்ன யோசனை? ஒண்ணு இல்லைங்க. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச சினிமா எது? தில்லானா மோகனாம்பாள், சாரதா, பிரியா, இதெல்லாம் தான் பிடிக்கும். சரியான ஆள்கிட்ட தான் வந்து மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு. சினிமால கூட இவருக்கு பொம்பளை பேர் தான் பிடிச்சிருக்கு. டேய் கதா, என்னாச்சு? என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? அம்மா, உங்களுக்கு பிடிச்ச சினிமா ஆர்டிஸ்ட் யாரு? என்ன கேள்வி இது? ப்ளீஸ் சொல்லுங்களேன். லக்ஷ்மி, ஸ்ரீவித்யா, ஜெயசுதா, ஸ்ரீபிரியா, இவங்களாம் பிடிக்கும். ஐயோ ராதா, கவனிச்சியா? எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல்னு இவர் சொல்றாரா? பொம்பளைங்க பேராவே சொல்றாரு. சத்தியமா இவர் பொம்பளை விஷயத்துல பெரிய ஆள்தான். ஏய் கதா, என்ன இப்படி திடீர்னு நினைச்சிட்ட? நான் ஆசைப்பட்டதெல்லாம் எனக்கு வரப்போற கனவை ராமனா இருக்கணும்னு தான், கிருஷ்ணனா இருக்கணும்னு இல்ல. என்னோட ஆசை நிறைவேறல. என்ன என்ன சொல்ற நீ? நான் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கெல்லாம் நீங்க பொம்பளைங்க பேராவே சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து தெரியல நீங்க அந்த விஷயத்துல ரொம்ப மோசம். ஐயோ ராதா, நான் அப்படிப்பட்ட இல்ல ராதா. ராதா ப்ளீஸ் ப்ளீஸ் என்ன விட்டுருங்க. பாத்தியாடி, நான் சொல்லி கொடுத்த மாதிரி மாப்பிளையை துருவி கேட்டதுனால்தான் மாப்பிளை பத்தி விவரம் தெரிஞ்சது. ஏத்த, ஒருவேளை அவர் தற்செயலா தான் பொம்பளை பேரை சொல்லிருப்பாரோ? அடி பைத்தியக்காரி, அவசரப்பட்டு நம்பிடாத. ஆம்பளை எப்பவும் நீலி கண்ணீர் வடிப்பாங்க, கண்ணே கண்ணேன்னு கொஞ்சுவாங்க. நீ அது பொய்ன்னு எடுத்துக்க. புருஷனை எப்பவும் சந்தேக கண்ணோட பார்த்தாதான் உன் வாழ்க்கை உருப்படும். சரியத்த. நீ ராசாத்தி. அம்மா, அம்மா, காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த ஹார்லிக்ஸா குடிங்கம்மா. எனக்கு ஒண்ணும் வேண்டாம். பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா, சாப்பிடுங்கம்மா. சாமி கண்ணே, என் மன வருத்தம் உனக்கு புரியாது. எல்லாம் எனக்கு தெரியும்மா. தயவு செய்து உங்க அத்தை பத்தி கேட்காதீங்கம்மா. உங்க அத்தைக்கு யாரு நல்லா வளர்ந்தாலும் பிடிக்காது. ஐயா கூட காலையில ஆஸ்பத்திரிக்கு சாப்பிடாம போயிருக்காரு. நடந்ததை மறந்துட்டு ஐயா போன் பண்ணுங்க, எல்லாம் சரியா போயிரும். பிள்ளையார்ப்பா, எங்களுக்கு என்னன்னைக்கும் நீதான் துணையா இருக்கணும். இனிமே நாங்க சந்தோஷமா இருக்கிறோம். இத பாரு ராதா, இப்பதான் சாமி கும்பிட்டு வந்திருக்கோம். இனிமே சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நீ என் கூட சண்டை போடக்கூடாது, சந்தேகமும் படக்கூடாது. இல்லைங்க, இனிமே நான் உங்க மேல சந்தேகப்பட மாட்டேன். சந்தேகப்பட்டா வாழ்க்கையில சந்தோஷம் இருக்காதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பாவா? என்ன இப்படி கூப்பிடுற? ஷோ, இந்த பையன் ஏன் உங்களை அப்பான்னு கூப்பிடுறா? அதானே எனக்கு தெரியல. போடா போ. ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. பையன் அசப்புல பார்த்தா உங்களை மாதிரியே இருக்கா? உண்மையை சொல்லுங்க, இது என்ன சின்ன வீட்டு குழந்தையா? ஐயோ,
சின்ன விடாவது பெரிய விடாவது ஒரு வாடகை வீட்டுக்கு வழியை காணோம். சொன்னா கேளு ராதா. ராதா ராதா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது ராதா. பொய் சொல்லாதீங்க. இது உங்க குழந்தைதான், உங்க குழந்தைதான், உங்க குழந்தையதான். ஏய் ராஜா, இங்க வாடா. இவன் என் குழந்தைங்க. நீங்க என் வீட்டுக்காரர் மாதிரி தலைவாரி இருக்கிறதுனால இவன் தப்பா நினைச்சு உங்களை அப்பான்னு கூப்பிட்டுட்டான். மன்னிச்சிருங்க. வாடா ராஸ்கல். இப்போ அது புரிஞ்சுக்கிட்டே ராதா? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் இப்படி என் முடிய கழிச்சு விடுற? அந்த பொண்ணோட புருஷன் மாதிரி தலை சீவி இருக்கிறதுனால தானே அந்த பையன் உங்களை தப்பா அப்பான்னு கூப்பிட்டான். இனிமே எவன் கூப்பிடுறான்னு பாப்போம். வாங்க. முடி சார். வணக்கம் சார். வணக்கம். என்ன விஷயம்? என் லல்லி 2 நாளா சரியாவே சாப்பிட மாட்டேங்கிறான். அப்பப்ப மயங்கி விழுந்துடுறான். முழிச்சு எழுந்திருச்சா சாம்பலும் மாங்காயும் கேட்கறான். யாரே சுத்த புரியாதவா இருக்க? உன் பொண்டாட்டி லல்லி கர்ப்பமா இருக்கா. நேர பிரசவ ஆஸ்பத்திரிக்கு அழைச்சு போன்னு. ஓ, நான் சொன்னது என் பொண்டாட்டி இல்லையா, நான் ஆசையா வளர்க்கிறேன் என் நாய்க்குட்டி லல்லி. லல்லியா? என்ன இதுக்கு பொட்டெல்லாம் வச்சிருக்கீங்க? கண்ணுக்கு கண்ணா என் பொண்ணு மாதிரி வளர்க்குறேங்க, அதான் பொட்டெல்லாம் வச்சிருக்கேன். குட் நியூஸ். லல்லி கர்ப்பம் ஆயிட்டா. கர்ப்பமா? லல்லி, அடி கள்ளி, உன்னை என் பொண்ணு மாதிரி வளர்த்தனே. நீ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இப்படி கர்ப்பமாயிட்டியே. என் குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டியே. இனிமே எப்படியா தலை வந்து நடப்ப? தலை குனிஞ்சு போங்க. பார்த்து ஓரம் போங்க. ஐயா, நன்றி உள்ளது நான் தான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா நன்றி உள்ள மனிதரே இவர்தாங்க. சரி சரி, அடுத்த கேஸ் போய் பாரு. ராதா, இந்தா உனக்கு பிடிச்ச மதுரை மல்லி திருநெல்வேலி அல்வா. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த புட்டு எப்படி உங்க சட்டையில வந்துச்சு? இதா லல்லி மாலை, உனக்கு தெரியாது? லல்லு. லல்லிய தொட்டு தூக்கும் போது நெத்தியில உள்ள பொட்டு சட்டையில பட்டுருச்சு, அவ்வளவுதான். லல்லிய தொட்டு தூக்குனீங்களா? உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட வெக்க இல்லாம சொல்லுவீங்க. நான் மோசம் போயிட்டேன், நான் மோசம் போயிட்டேன். தொடாதீங்க, அவளை தொட்ட கையால என்ன தொடாதீங்க. நான் உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தேன் தெரியுமா? என்ன நீங்க ஏமாத்திட்டீங்க. ரொம்ப ரொம்ப அழகு. தள தளன்னு மேனி, அப்புறம் திராட்சை மாதிரி கண்ணு, நாசமா போகணும். செக்க செவல நாக்கு, 4 காலு 1 வாலு. என்ன சொல்றீங்க? ராதா, லல்லின்னு ஒரு நாய் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்காக வந்திருந்ததா, அது நெத்தில இந்த பொட்டுக்கிட்ட எல்லாம் வச்சிருந்தாங்க. அதை தொட்டு தூக்கும் போது பொட்டு சட்டையில பட்டுருச்சு, அவ்வளவுதான். இது ஒண்ணு நாய்க்குள்ள போட்ட மாதிரி தெரியல, தாய்க்குள்ள போட்ட மாதிரி தான் தெரியுது. இத பாரு ராதா. ராதா, உண்மையை சொல்றேன், இது நாயோட பொட்டுதான். உன்ன மாதிரி எனக்கு அன்பான அழகான மனைவி கிடைப்பாளா? இத பாரு, உனக்காக இந்த மதுரை மல்லி திருநெல்வேலி அல்வா எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், எடுத்துக்கோ. போச்சுக்காத. ராதா, சினிமாவுக்கு எனக்கும் உனக்கு சேர்த்து டிக்கெட் எடுத்திருக்கேன், போகுமா? அணுகுண்ட போட்டா வெடிக்கும்னு பார்த்தா அல்வா துண்ட போட்டு அணைச்சிட்டானே. இது என்ன விலை? ₹1 சார். வேணா 2 ஐஸ்கிரீம் கொடுங்க. பாவம், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அவர்கிட்ட சண்டை போடுறோமே. நம்ம மேல எவ்வளவு அன்பு காட்டுறாரு. இனிமே சண்டையே போடக்கூடாது. அவர்கிட்ட எப்பவும் அன்பா நடந்துக்கணும். ஏய் மீனா, அங்க ஐஸ்கிரீம் வாங்கிட்டு இருக்காரு. அவர் சட்டை ரொம்ப பிரமாதமா இல்ல? ஆமாண்டி, இப்படி ஒரு புருஷன் கிடைச்சா நமக்கு எப்படி இருக்கும்? வாங்க, இங்க வாங்க. 1 மினிட். சட்டை கழட்டுங்க. என்ன ராதா, ஐஸ்கிரீம் வாங்குறதுக்குள்ள என்ன கலாட்டா? சட்டை கழட்டுங்க. எதுக்கு? இப்ப நீங்க கழட்ட போறீங்களா இல்லையா? சீ, நீ ஒரு பொம்பளையா? இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி கோவப்படுறீங்க? இன்னும் என்ன நடக்கணும்? திருந்தற மாதிரி பேசின, நானும் உங்க கூட சந்தோஷமா வந்தேன். கோவில்ல என்ன அவமானப்படுத்தின, பொறுத்துக்கிட்டேன். தியேட்டர்ல அத்தனை பேர் நடுவுல என்ன சட்டை கட்ட சொன்னியே, அது உனக்கு அசிங்கமா இல்ல? அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்க அழக மத்த பொம்பளைங்க ரசிக்கிறத என்னால பொறுத்துக்க முடியாது. அர்த்தம் இல்லாம பேசாத. எவனோ ஒருத்தன் உன் சேலை அழகா இருக்குன்னு பேசிக்கிட்டா உடனே உன் சேலை நான் கேட்ட சொல்றதா? பொம்பளைங்க விஷயம் வேற. நல்ல பொம்பளைங்க சில ஆம்பளைங்க பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணி தப்பு பண்றாங்களே, ஏன்? இத பாரு, உன்ன மாதிரி பொண்டாட்டிங்க கொடுக்கிற தொல்லை பொறுக்க முடியாமதான் அவங்க தப்பு பண்றாங்க. இப்ப என்ன பண்ணணும்ங்கறீங்க? உங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளவுதானே? இப்படியே பேசி பேசி என்ன நீ நிரந்தரமா இழக்க போற. மிரட்டுறீங்களா? போங்க. இனிமே ஊரார் பறவைக்கு மட்டும் நான் உங்க பொண்டாட்டி இருந்துக்கிறேன். உறவுக்கு வேற எவ்வளையாவது கட்டிக்குங்க. இன்னையில இந்த கட்டில் பிரிஞ்சதுதான். ராதா, நானும் சொல்றேன், நீயா இந்த ரூமுக்குள்ள வர வரைக்கும் நானும் உன்னை கூப்பிட மாட்டேன். ராதா, எல்லாம் கேட்டுக்கிட்டு தாமா இருந்தேன். ஏ ராசாத்தி, இப்படிதான் இருக்கணும். அவனோட நீ எதுல குறைச்சல்? நாம எதுக்கு தாழ்ந்து போகணும்? அவனே உன்னை தேடி வருவாம்மா. அத்தை, ப்ளீஸ் என்ன தனியா விடுறீங்களா? அப்பா, புருஷன் பொண்டாட்டி பிரிஞ்சுட்டாங்க. இப்பதான் என் மனசு குளிர்ந்தது. சமைக்கண்ணே, சமைக்கண்ணே. அம்மா கூப்பிட்டீங்களா? ஆமா, சாப்பாட்டுக்கு பால்
பால் பாயசம் பண்ணு. பாவத்தை பண்ணிவிட்டு பால் பாயசம் கேக்குதா? அகிலாண்டம், இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வராமையா போகுது. அப்ப கவனிச்சுக்கிறேன். ராஜா ராஜா, நடக்க முடியலையா? ரொம்ப தாகமா இருக்கா? நீ இங்கே இரு, நான் போய் தண்ணி குடிச்சிட்டு உனக்கும் தண்ணி எடுத்து தரேன். ஜாக்கிரதையா இருக்கணும். தம்பி, என்ன இங்க அழுதுட்டு இருக்க? ஆமா, என்ன அது புலி? சார், பயப்படாதீங்க. இனி என் ஃப்ரெண்ட் ஒண்ணு செய்யாது. பேர் ராஜா. அப்படியா? அது கால்ல அடிபட்டு போல இருக்க. என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்திச்சு, அதனால கால்ல காயம். ஓஹோ, வா. அழாத, நான் குணப்படுத்துறேன். நான் ஒரு வெட்டினரி டாக்டர் தான். தம்பி, உன் ராஜாவுக்கு எல்லா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு. இன்னும் 2-3 நாள்ல குணமாயிடும். அது வரைக்கும் நீ இங்கே இரு, அதுக்கப்புறம் போலாம். ஓகே? ரொம்ப நன்றி சார். புலியை வீட்டுக்குள்ள கூட்டு வந்துட்டானே. புலியை காட்டி நம்மள மிரட்டி வீட்டை விட்டு விரட்டி திட்டம் போடுறான் போல இருக்குது. ராதா, நீ வந்தா வா, இல்லன்னு இங்கே இரு. நான் இன்னைக்கே ஊருக்கு புறட்டு போயிரண்டியம்மா. இங்கே வீட்டை விட்டு போனோம். இந்த புலியை எப்படி வீட்டை விட்டு விரட்டணும்னு எனக்கு தெரியும். இங்க வாங்க. சாமி கண்ணு, அந்த பையனுக்கும் புலிக்கு சாப்பாடு கொடுத்தாச்சா? கொடுத்தாச்சுங்க. சாமி கண்ணு, அம்மா, இது என்ன வீடா இல்ல மிருக காட்சி சாலையா? வீட்டுக்குள்ள புலிய வளர்த்துக்கிட்டு அத உடனே வெளியே அனுப்ப சொல்லு. மனுஷங்கள்லயே குள்ள நரி, நாகப்பாம்புன்னு சில மிருகங்கள் இருக்கு. அதுக்கு உண்மையான மிருகங்கள் எவ்வளவோ மேல். சாமுன்னு சொன்ன உடனே நீங்க ஏமா நெளியறீங்க? ஐயா உங்களை சொல்லல. சாமி கண்ணு, இனிமே அந்த புலி இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. புலியா நானா அது அவரே தீர்மானிச்சு சொல்லட்டும். கோவக்கார பொண்டாட்டியை விட குழந்தை மாதிரி பழகுற அந்த புலி எவ்வளவோ மேல். அப்ப அந்த புலிக்கே தாலி கட்டி பொண்டாட்டிய வச்சுக்க சொல்லு. அம்மா, சண்டையெல்லாம் அப்புறம் போடுங்க, முத சாப்பிடுங்கம்மா. அந்த புலி இந்த வீட்டை விட்டு போனாதான் நான் சாப்பிடுவேன். ஐயா, நீங்க
எனக்கு மட்டும் ரோஷம் இல்லையா? அவளை வந்து என்கிட்ட மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நானும் சாப்பிட போறதில்ல. நோடங்க என்னடா குழம்பு வச்சிருக்க? புளி குழம்பு. புளிக்குழம்பா? புளிக்கடை நான் பயந்துகிட்டு இருக்கிறேன். புளிக்குழம்பு வச்சிருக்கான். புளிக்குழம்பு அப்பா, புருஷன் பொண்டாட்டி சண்டையில 2 பேர் சாப்பாடு மிச்சம். ஒரு புடி பிடிச்சிருவோம் நல்லா. தம்பி, புருஷ மஞ்சாதி பிரிச்சு வச்ச பாவியே அவதான். அவங்க 2 பேரையும் பட்னியா போட்டு அவன் மட்டும் திங்கிறா பாரு. கவலைப்படாதீங்க, எங்களுக்கு உதவி டாக்டர் குடும்பத்தை ஒண்ணு சேர்த்து வைக்கிறதா எங்க கடமை இல்லடா ராஜா? ராஜா, அதோ பண்ணி மாதிரி திங்கிறாளே ஒரு சவுனி, அவளை போய் கவனி. என்ன எங்க மேல ஏதாவது தப்பு இருந்தா மன்னிச்சிடுங்கம்மா. நாங்க இன்னும் 2 நாள்ல வீட்டை விட்டு வெளியே போயிடுறோம். தயவு செஞ்சு கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம், பிடிவாதம் பிடிக்காதீங்கம்மா, கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. ஏய், இப்ப நீ போறியா இல்லையா? சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. ராஜா, ராஜா அம்மாவை சாப்பிட சொல்லு. என்ன சாப்பிடுவீங்களா இல்ல ராஜா விட்டு கடிக்க விட்டுமா? நான் சாப்பிடணும், அவ்வளவுதானே? இதோ சாப்பிடுறேன். சாப்பிடல, புளிய போ சொல்ல. ராஜா, அம்மா சாப்பிடுறாங்க, வா போலாம். சாப்பாடா சாப்பாடு? புளிய வச்சு மிரட்டினா நான் சாப்பிடுவேனா? எங்க ராஜாவை ஏமாத்த பாக்குறீங்க? ஏமாத்த முடியாது. என்ன ராதா சாப்பிட்டுட்டாளா? ஆமா சார், நானும் ராஜாவும் அம்மாவை சாப்பிட வச்சுட்டோம். இன்னைக்கு வீட்டுக்கு போனா ஒரு பெரிய சண்டையே இருக்கு. இல்ல சார், நீங்களும் அம்மா ஒண்ணு சேர்த்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். என்ன ஏற்பாடு? உங்க பழைய பெட்ரூம் ராசி இல்ல, புது பெட்ரூமுக்கு வந்துருங்க. புது பெட்ரூமா? எதுக்கு? அம்மாவை நானும் ராஜாவும் அங்க கூட்டிட்டு வந்துடுறோம். ராஜா மிரட்டும், அம்மா பயந்து உங்களை கட்டி பிடிச்சுவாங்க. அப்புறம் என்ன, பாட்டு தான், ஜாலி தான். ஓ, தேங்க்யூ தேங்க்யூ ராஜா. ஏங்க, இதெல்லாம் உங்க வேலை தானே? புளிய வச்சு மிரட்டி முதல்ல நம்ம முடிக்கலான்னு பாக்குறீங்களா? அதான் நம்ம கிட்ட நடக்காது. நடக்காதா? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். என்கிட்ட நீங்க எதையும் கறக்க முடியாது. ராதா, அத்தானோட கண்ணும் வறண்டு இருக்கு, ஆசையா 2 முத்தம் கூட. முத்தமா கொடுக்க முடியாது. என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேனா? டான்ஸ் ஆட வைப்பேன். போங்க. ராஜா, மாமா கையப்பொடி அழிக்கும், கையப்பொடி தாயா சம்மதந்தா, அம்மாடி அம்முதந்தா. ஏய் மாமா கையப்பொடி அழிக்கும், கையப்பொடி தாயா சம்மதந்தா, அம்மாடி அம்முதந்தா.
ராதா, ராத்திரி பூரா புருஷன் கூட இருந்த போல இருக்கே, சமாதானம் ஆயிட்டீங்களா? சமாதானம் மட்டும் இல்ல அத்தை, சாந்தி முகூர்த்தமும் முடிஞ்சு போச்சு. ஐயோ, அவசரப்பட்டுட்டியடி. புருஷன் கெஞ்ச கெஞ்ச கொண்டாட்டி மிஞ்சினாதான் எப்பவுமே காலடியில விழுந்து கிடப்பான். அது இருக்கட்டும், வேலைக்காரர் இருக்கும் போது உன் புருஷனுக்கு நீ எதுக்கு டிபன் எடுத்து வைக்கிற? நிறுத்துங்க. உங்க உபதேசத்தை கேட்டு கேட்டுதான் என் வாழ்க்கை உருப்படாம போச்சு. உங்க கெட்ட குணத்தினாலதான் நீங்க உங்க புருஷனை இழந்துட்டீங்க. அந்த மாதிரி நான் என் புருஷனை இழக்கணுமா? நீ சொல்றத பார்த்தா இது வரைக்கும் வாழ்க்கை கெட்டு போனதுக்கு நான் தான் காரணம் சொல்ல போல இருக்க. அதுல என்ன சந்தேகம்? இத்தனை நாளா என்னோட மனசை மாத்தி என் வாழ்க்கையை குட்டி சோறாக்குறதே நீங்கதான். எனக்கு எதுக்குமே இந்த கெட்ட பேரு. நீ எங்க இருந்தாலும் நல்லா இரு. நான் வேணா வீட்டை விட்டு போறேன். அத்தை, இந்த வயசான காலத்துல வெளியே போய் எங்க வாழ போறீங்க? வீட்டோட இருங்கன்னு சொல்ல போறியா? இல்ல, உடனே வீட்டை விட்டு போயிடுங்கன்னு சொல்ல வந்தேன். இப்ப நீங்களா போறீங்களா இல்ல பெட்டி பிடிக்க எடுத்து வெளியே எறியட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நானே போறேன் அம்மா. என்ன ராதா, உங்க அத்தை ஊருக்கு புறப்பட்டாங்க போல இருக்கு. மெதுவா பேசுங்க, அப்புறம் அது இங்கே இருந்து தொலைச்ச போது. வராங்க வராங்க. அம்மா ராதா, உன்னை 20 வருஷமா கண்ணு கண்ணா வளர்த்தேன். இப்ப ஒரு நிமிஷத்துல என்ன வெளியே போற சொல்லிட்டேன். போறேன், எங்கேயாவது காசி ராமேஸ்வரம் போய் என் காலத்தை கழிச்சுக்கிறேன். என்ன பண்றது? என்ன பெட்டி எப்படி பாக்குற? பெட்டிகள் ஒண்ணு இல்ல, 2 பழைய படையும் 2 பழைய ஜாக்கெட்டும் தான். நான் வரேன். அடி பாவி, நீ இவ்வளவு மோசமானவளா? கேவலம் இந்த பணத்துக்காக தானே இந்த வேஷம் போட்ட? உனக்கு வேண்டியது இந்த பணம் தானே, எடுத்துட்டு போ. ஐயோ வேண்டாமா, வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாம், நான் இப்படியே போயிடுறேன். என்னங்க, தெரிஞ்சோ தெரியாமலோ இத்தனை நாள நான் உங்க மனச ரொம்ப புண்படுத்திட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. ராதா, நான் எதையுமே மனசுல வச்சுக்கல. டாக்டர் சார், அம்மா, அப்ப நாங்க புறப்படுறோம். தம்பி, தெரிஞ்சிருந்த எங்களை நீயும் ராஜாவும் சேர்த்து வச்சீங்க. உங்களை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். பேசாம எங்க கூடவே இருந்துருங்களேன். இல்லீங்க, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு என்னன்னு கேட்காதீங்க. நானும் ராஜாவும் உடனே போய் ஆகணும். தம்பி, இந்த பணத்தையாவது வச்சுக்க. இவ்வளவு வேணாம், இது போதும் சார். வரங்க ராஜா, ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் வணக்கம் சொல்லிட்டு வா.
ஹலோ பார்ட்னர், வாங்க வாங்க. ஹலோ, எங்க போயிட்டு இருக்கீங்க? பெங்களூருக்கு ஒரு மேட்டரா போயிட்டு இருக்கோம். பெங்களூருக்கா? ஆமா, பையன் யாரு? அந்த விஷயமா தான் பேச வந்திருக்கோம். பைரவா, டேங்க் ஃபுல் பண்ணிக்க. அப்படியே பையனை ஒரு கண்ணு பாத்துக்க. காமா. ராஜா, அவங்கள பார்த்தா சந்தேகமா தான் இருக்கு. நீ இங்கே இரு, நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். என்னது, கம்பி மேல் நடக்கிறானா? இந்த பொடியனை வச்சுதான் பெங்களூர் பேங்க்ல கொள்ளையடிக்க திட்டம் போட்டிருக்கோம். திட்டம் முடிஞ்ச உடனே இவனை தீர்த்து கட்டிடுவோம். அந்த பையனுக்கு வேண்டிய சிறுத்தை புலியும் சின்ன பையனும் எங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இந்த ஏரியாவோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களை எப்படியாவது, கவலைப்படாதீங்க, அவங்க 2 பேரையும் தீர்த்து கட்டிடுறேன். நம்ம பாஸ் சொன்ன சின்ன பையனும் சிறுத்தை இவங்கதான். உடனே சுட்டுக் கொல்றான். ராஜா, 6 குண்டு தீந்துடுச்சு. போ, போய் தூள் கலத்து. சாமிநாதன் கோயில்ல கொள்ளையடிச்சதுக்கு கைது செஞ்சுட்டாங்களாம். என்னடா நியாயம் இது? நமக்கு அடி மேல அடி விடு. இனி காலதாமதம் செய்யக்கூடாது. நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. ஐயோ நிறுத்துங்க, ஐயோ நிறுத்துங்க, நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. முதலாளி வண்டியை நிறுத்துங்க. என்னடா ரொம்ப போச்சு. இத புடிங்க, ஆளை விடுங்க. ஏங்க ஏங்க, நீங்க வேட்டையாடுறதுதான் கெட்டிக்காரன் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கார் ஓட்டுறதுலயும் இந்த சூரப்புலி வீரப்பாவை மிஞ்சிட்டீங்க, ஒத்துக்கிறேன். அதுக்காக இப்படியா? ஏன் போய் சொல்ற? என்னைக்கு காரை தொட்டிருக்க? 40 வருஷத்துக்கு முன்னால பொம்மை காரை தொட்டிருக்கிறேன். எங்க வீடு பள்ளமா இருக்குதே, கொஞ்சம் பார்த்து ஓட்டக்கூடாதா? ஏன் பயப்படுற? 6லயும் சாவு 100லயும் சாவு. 6லயும் சாகலாம் 100லயும் சாகலாம். அதுக்காக கார்ல சாகணுமா? நாளைக்கு சம்பள நாள், சம்பளத்தை கொடுத்துருங்க, அப்புறம் உயிரை விட்டுறேன். வாயா. என்னது ஒரு மிருகத்தோட காணோம்? எப்படி வரும்? இந்த சூரப்புலி வீரப்பாவோட காத்துப்பட்டா காண்டாமிருகம் காணாம போயிடும். நான் புஷ்னு மூச்சு விட்டா புலியெல்லாம் பதறிடும்.
நான் சிரிச்சா சிங்கம் எல்லாம் செதறிடும். நீ அறுத்தேன கோவரும் அப்புறம் உன்னை சுற்றுவேன். ஆமா, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வந்ததை வந்துட்டோம். மாதிரிக்கு ஒரு புறாவியாவது சுட்டு எடுத்துக்கிட்டு போவோம். இல்லன்னா ரொம்ப கேவலம். புறாதானே? இருங்க இருங்க, இப்ப சுடுங்க. என்னது பயங்கர வேட்டு சத்தம் கட்டுச்சு? தரையில ஒண்ணுமே காணும். நீங்க புறாவை சுட்டீங்களா இல்ல பிளேன சுட்டீங்களா? ஜீப்ல வைப்பாரு. ஜீப்பு டயர் சுட்டு பஞ்சர் ஆக்கிட்டீங்களா? ஐயோ ஐயோ, என்னது ஜீப்பு டயர் பஞ்சர் ஆகல? அப்ப குண்டு எங்க போச்சு? புறா ஒத்த குண்டுல மொத்த குடும்பமும் க்ளோஸா? அடேங்க அப்பா. இப்பயாவது இந்த வேகனை தெரியுதா? இப்போ உங்களை சிஷ்யனா நான் ஏத்துக்கிறேன். முதலாளி, இந்த புறாவெல்லாம் போன ஜென்மத்துல மந்திரியா இருந்திருக்கணும்னு நினைக்கிறேன். என்னையா சொல்ற? பாருங்களேன், ஓபன் ஜீப்ல ஜம்முன்னு ஊர்வலம் போதே. ஆனா நீங்க ஒண்ணு செஞ்சிருக்கணும். குண்டை இன்னும் கொஞ்சம் வேகமா விட்டுருக்கணும். விட்டுருந்தா இந்நேரம் நம்ம வீட்டு அடுப்புல இருக்கிற எண்ணெய் சட்டியில உளுந்து ரோஸ்ட் ஆயிருக்கும். நாம போன உடனே துண்ணுலாம். புறாவுக்கு சொந்தக்காரன் வந்துட்டான். பம்புதான் 5-10 கேப்பான். ஐயா, நான் புறா சுடலீங்க. என்னால தோசை கூட சுட முடியாது. எல்லாம் இவர்தான். பாத்தீங்களா, குண்டு விடுற குழா வச்சிருக்காரு. உங்களை தாயா பார்க்க வந்தோம். இந்த சூரப்புலி வீரப்பா இங்க இருக்குங்க. என்ன விஷயம்? ஐயா, இந்த காட்டுல மரம் வெட்டி பழைக்கிறவங்க நாங்க. இங்க இருக்கிற ஒரு யானைக்கு மதம் பிடிச்சு போச்சுங்க. என்னது? யானைக்கு மதம் பிடிச்சிருச்சா? என்ன மதம்? சைவ மதமா வைஷ்ணவ மதமா? சும்மா இருக்க மாட்டேன், நீங்க சொல்லுங்க. ஐயா, அந்த யானையோட அட்டகாசம் அதிகமாகிட்டே இருக்கு. எங்களை நீங்க தான் காப்பாத்தணும். நீங்க கவலைப்படாதுங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த யானை வந்துடுறேன். என்னங்க என்னங்க? யோ, ஏன் சும்மா நிக்கிறீங்க? எல்லாரும் என்ன சுத்தி நில்லுங்க. உள்ள இருந்துகிட்டு உங்களை நான் காப்பாத்துறேன். வாங்க வாங்க, பொம்பளைங்களா நெருங்கி வாங்க. யோ, எங்க இது சூரப்பள்ளி வீரப்பாவ? இதோ இதோ, தள்ளிப்போயா தள்ளிப்போ. உள்ள என்ன பண்ற? இந்நேரம் இவங்களை நான் தான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, யானை அடிச்சிட்டீங்களா? நான் ஒரு பையோட போய் அள்ளிக்கிட்டு வந்துட்டுமா? யானை தப்பிச்சிட்டு. யானை தப்பிச்சிருச்சா? அது மதம் பிடிச்ச யானை. உங்களை பழி வாங்காம விடாதுங்க. நீங்க கவலைப்படாதுங்க, நாளைக்கு காலையில நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா போங்க. வரமுங்க. ஐயா வரோம் ஐயா. போங்கய்யா. உச்சி வெயில்ல புறாவெல்லாம் வெந்து போச்சு. பேசாம கொஞ்சம் உப்பு அள்ளி போட்டு இங்கே தின்னுடலாம். ஏங்க, நாளைக்கு நீங்க வேட்டைக்கு போக வேண்டாங்க. எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி பயப்படுற? மிருகங்களே தூசி மாதிரி. நாளைக்கு வேட்டைக்கு போய் தான் தீருவேன். சொன்னதான். இவர் எப்படி வேட்டைக்கு போக விடாம தடுக்கிறது? நீங்க காலையில எந்திரிச்ச உடனே வேட்டைக்கு போயிடுவீங்க. நீங்க வேட்டைக்கு போக கூடாதுன்னு தான் இந்த மாத்திரை போடுறேன். இதை சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் வரைக்கும் தூங்குவீங்க. உங்களுக்கு தூக்கம், எனக்கு நிம்மதி. என்ன மன்னிச்சிரடி. நாளைக்கு காலையில நீ முழிச்சிருந்தா என்னை வேட்டைக்கு போட மாட்டேன். நாளைக்கு மதிய வரைக்கும் தூங்குறது தான் இந்த போதை மாத்திரை போடுறேன். எனக்கு வேட்டை, உனக்கு தூக்கம். வசந்தி, என்னங்க? இருங்க, எப்பவும் பால் தானே குடிப்பீங்க. இன்னைக்கு என்ன இது? கூல் ட்ரிங்க்ஸ். ராத்திரி நேரத்துல கூல் ட்ரிங்க் சாப்பிட கூடாது, உடம்பு கெட்டு போயிடும். இந்தாங்க பால் சாப்பிடுங்க. இது வேஸ்ட் ஆயிருமே. வேஸ்ட் ஆகுது, நான் குடிக்கிறேன், கொடுங்க. மணி 6 ஆயிடுச்சு. வேட்டைக்கு போணுமே. மாத்திரை நல்லா தான் வேலை செய்யுது. அவளுக்கு தான் மாத்திரை போட்டோம், நமக்கு என்ன? ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம திட்டப்படி அந்த பேங்க கொள்ளையடிக்கிறோம். நாம எல்லாம் கோடீஸ்வரன் ஆகிறோம். இந்த பையலா நீங்க சொன்னது? அதெல்லாம் அப்புறம் சொல்றோம். நம்ம பிளான் படி அந்த பேங்க கொள்ளையடிக்கிறதுக்கு இவன் தான் மாஸ்டர் கீ. கம்பி மேல நடந்து போய் பேங்க்ல கொள்ளையடிக்கணும்னா இவனை விட்டா வேற ஆளே இல்ல. வெரி குட். ஆமா, உங்களுக்கு தொல்லையா ஒரு புலி இருக்குன்னு சொன்னீங்களே, அதை கொன்னுட்டீங்களா? அந்த புலியை சுட்டுக்கொள்ள இப்ப ஒரே ஒரு ஆள் தான் இருக்கான். அவன் தான் வேட்டக்கார வேங்கையன். அவனையும் சந்திக்க ஒரு ஆளை அனுப்பிச்சிட்டேன். குட் மார்னிங் சார். வண்டி எதுக்கு பாட்டின? என்ன உங்களுக்கு தெரியாது?
ஆனா நீங்க குறி வச்சா எந்த மிருகமும் தப்பிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஓ அப்படியா? என்ன விஷயம்? எங்களுக்கு தொல்லையா இருக்கிற ஒரு சிறுத்தை புலியை நீங்க சுட்டு கொண்டுட்டீங்கன்னா எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தர்றோம். ஐய், பணத்துக்கு அடிமையா வந்து வேகன் இல்ல. ஆனா உதவின்னு வந்து கேட்டா என் உயிரை கூட கொடுப்பேன். ஆமா, இப்ப அந்த சிறுத்தை எங்க இருக்கு? இந்த காட்டு பக்கம் நாங்க சுத்திட்டு இருக்குது. நீங்க எப்படியாவது கவலைப்படாத, அந்த புலியை சுட்டுக் கொள்றது என்னுடைய பொறுப்பு. ரொம்ப நன்றிங்க. அப்ப நாளைக்கு போன்ல கான்டாக்ட் பண்றோம். வண்டி எடு. தம்பி, நல்ல நேரத்துல வந்து என் உயிரை காப்பாத்தினேன். இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். வா போலாம். இது என் புலி. ஓம் புலியா? என்ன சொல்ற? இது என் ஃப்ரெண்ட் ராஜா. நானும் இதுவும் தான் வந்தோம். அப்ப அவனை சுட சொன்னது இந்த புலியை தானா? நீ எங்க இருந்து வர? அது ஒரு பெரிய கதை, அப்புறம் சொல்றேன். வா போலாம். என்னம்மா நீங்க இந்த சூரப்புலி வீரப்பா அவ்வளவு சொல்லியும் உங்க புருஷனை வேட்டைக்கு அமிச்சிட்டீங்களே. நான் என்ன பண்ணுவேன்? அவர் போக கூடாதுன்னு தான் மயக்க மருந்து போட்டு கொடுத்தேன். அதையும் மீறி போயிட்டாரு. நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் டோஸா கொடுத்திருக்கணும். யானையை கொன்னுட்டு அவர் இங்க வராரோ, இல்ல அவரை கொன்னுட்டு யானை இங்க வரப்போகுதோ. சும்மா இருயா, எனக்கு மேல பயந்தவங்களே இருப்ப போல இருக்க. இதுல சூரப்புலி வீரப்பான்னு வேற பேர் வச்சிருக்க. சூரப்புலி நானா பேர் வச்சுக்கிட்டேன்? அது எங்க குடும்பத்துக்கு பட்ட பேருமா. எங்க அம்மா பேரு சூரப்புலி சுப்பாயி, என் தங்கச்சி பேரு சூரப்புலி குப்பாயி. அவங்க எல்லாம் வேட்டைக்கா போய்கிட்டு இருந்தாங்க. பட்டத்துக்கெல்லாம் ஒரு அத்த மாமா இருக்குது. என்ன யானை வர சத்தம் கேக்குது? அப்ப ஐயா அனுதாப கூட்டம் போட வேண்டியதானா? ஐயா தையா வராரு. ராஜா, உன்னை பார்த்தா பயப்படுவாங்க. நீ நேர மாடிக்கோ. என்னங்க இது? யானை வேட்டைக்கு போறேன் புலியோட வந்திருக்கீங்க. அந்த புலி இந்த பையன் தான் என் உயிரை காப்பாத்தினாங்க. அம்மா கால்ல என்ன? ஒண்ணுல சின்ன அடிதான். யார் இந்த பையன்? அத பத்தி அப்புறம் விவரமா சொல்றேன். போராளி, என்ன உங்களுக்கு ரொம்ப வேண்டியவரா? உங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கிறாரு. அந்த ரூம்ல இருக்கிறாரு. இந்த ஐயோ, எப்படா வந்த? எப்படி இருக்க? நல்லா இருக்கண்டா. உன்னை பார்க்கணும்னு தோணுச்சு, அதான் வந்தேன். வசந்தி, நானும் இவனும் ஒரே ஊரு. உங்க குடும்பம் பரம்பரை நம்ம எஸ்டேட் வேலை பார்த்தவங்க. ரொம்ப விசுவாசமானவங்க. சின்ன வயசுலயே நாவ பாம்பு மலை பாம்புனா ரொம்ப துணிச்சலா பிடிப்பான். இப்ப எப்படியா? இது நாள் வரைக்கும் அதான் எனக்கு தொழில். ஆனா இப்ப இல்ல. அண்ணே, தம்பி தம்பி எப்படிடா இருக்க? நீ எப்படின்னு இருக்க? நல்லா இருக்கண்டா. அண்ணே, எப்ப ஜெயில இருந்து வந்த? நேத்து தான்டா. தம்பி, உனக்கு ஒரு அண்ணன் இருக்கான்னு சொன்னீங்க, அது இவன் தானா? ஆமா சார். வெங்கையா, இப்ப நான் எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா? தெரியுமிடா. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். உன் லட்சியத்தை நிறைவேற்ற நான் எப்பவும் துணையா இருப்பேன். கண்ணா, நாங்க சொன்னபடி கேட்ட உன்னை விட்டுருவோம். என்ன என்னை வச்சு பேங்க்ல கொள்ளடிக்க பாக்குறீங்க? ஆமாண்டா கண்ணா. நான் கத்த விதிய தப்பான வழிக்கு பயன்படுத்த மாட்டேன். எதுல தப்பு? பேங்க்ல கொள்ளையடிக்க தப்பா? விடுங்கடா. அந்த பேங்க கொள்ளையடிக்க இவன் தான் மாஸ்டர் கீன்னு சொன்னீங்க. அடிச்சே கொண்டுங்க போல இருக்க. சொன்ன பேச்ச கேட்க மாட்டேங்கிறான்டா. இவனை நான் பாத்துக்கிறேன். நீ அந்த வேங்க எனக்கு போன் பண்ணி அந்த புலியை கொண்டுட்டானு கேளு. ஹலோ, நான் வேங்கன் பேசுறேன். நாங்கதான்
புலிய சுட சொல்லி ஆரம்பிச்சோம்ல, சுட்டு கொண்டுட்டீங்களா? நீங்களா? உங்க போனுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் சுட போறது புலியல, உங்க கூட்டத்தை. என்ன? உங்களை பத்தி எல்லா வரப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்க தேடிக்கிட்டு இருக்க அந்த புலிய பையன் இப்ப என்கிட்ட தான் இருக்காங்க. மரியாதையா உங்ககிட்ட இருக்க கண்ணனை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. இல்ல உங்க கூண்டோட க்ளோஸ் பண்ணிடுவேன். அழிச்சிருவியா? இங்க கொடு. வேங்கையா, நாங்க ஒன்ன மீறி ஏதாவது செஞ்சிருவோமா? உனக்கு தேவை கண்ணன் தானே. மரியாதையா கொண்டு வந்து ஒப்படைச்சிருங்க. இன்னைக்கு சாயந்தரம் கொல்லிமலை பக்கத்துல நாங்க அவனை அழைச்சிட்டு வந்துடுறோம். அங்க வந்து அவனை வாங்கிக்க. ஓகே? போன்ல யார பேசுறது? அந்த கொள்ளக்காரங்க தான். கொல்லிமலை பக்கத்துல கண்ணனை ஒப்படைக்கிறேன். நான் போய் கூட்டு வந்துடுறேன். நான் போறேன். நான் போய் கூட்டு வரேன். என்னங்க உங்க கால்ல அடிபட்டு இருக்கே. ஆமாண்டா, நீ இங்கே இரு, நான் போய் அவனை கூட்டிட்டு வரேன். அண்ணே, கண்ணனை எப்படியாவது கூட்டிட்டு வந்துருங்கண்ணே. கவலைப்படாதடா, கண்ணனோட நிச்சயமா நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த பையனை வச்சு ஆகஸ்ட் 15ஆம் தேதி பேங்க கொள்ளையடிக்க போறதா திட்டம் போட்டிருக்கோம். இவனை வேங்கையத்தை ஒப்படைச்சிட்டா நம்ம திட்டம் எப்படி? அதான் என்னோட சாமர்த்தியம். என்ன சொல்ற? கொல்லிமலையில அந்த வேங்கையை சந்திக்க போறது இந்த பையனை இல்ல, என் சர்க்கஸ் கம்பெனில இருக்கிற பயங்கரமான சிங்கத்தை. அப்போ யார தேடி வரீங்க? என்ன யோசனை பண்றீங்க? ஓ, புரியுது புரியுது. ஒரு சின்ன பையல தானே தேடி வந்தீங்க. இப்பதான் 4 பேர் கொண்டாந்து கோயிலுக்குள்ள போட்டு போறாங்க. உங்களை மாதிரி யாராவது தேடி வந்தா உள்ள அனுப்ப சொன்னாங்க. அப்படியா? பேசா போங்க. நான் வரல. ஏன் பயப்படுற? சரி, நீ இங்கே நில்லு, நான் போறேன். உங்களை எங்க போனாலும் நான் விட மாட்டேன். உங்களுக்கு நான் தான் ஏமன். அண்ணன் பெங்களூர் கடத்தி போயிட்டாங்களா? ஐயோ, இப்ப என்னங்க பண்றது? அதுக்காக பெங்களூர்ல நாம கடத்திக்கிட்டு வர முடியும்? உங்க அண்ணன் தான் அங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறாருல, எஸ்டிடி போட்டு போன்ல பேசுவோம். மேற்கொண்டு அவருக்கு கவனிச்சு பாரு. ஆமாமா, நான் மறந்துட்டேன். சீக்கிரம் போன் பண்ணியா? கொஞ்சம் பிடிங்க. ஹலோ, பெங்களூரா? இன்ஸ்பெக்டர் சேகரையா இருக்காரா? நான் தான் பேசுறேன். கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஹலோ, நான் வேகன் பேசுறேன். அடே மாப்பிளையா, சௌக்கியமா? என்ன விஷயம்? நல்லா இருக்கேன். எனக்கா நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன?
இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆல்ரைட், ஒண்ணு செய்யுங்க. புலியும் பையனையும் உடனே இங்க அனுப்பி வைங்க. மத்த விஷயங்களை நான் கவனிச்சுக்கிறேன். சார், என்னையும் புலியும் பெங்களூருக்கு அனுப்பி வைக்க போறீங்களா? இன்ஸ்பெக்டர் புலிய புடிச்சுப்பாரா? அண்ணா, போலீஸ்காரங்க புலிய பிடிக்க மாட்டாங்க, இவர்தான் பிடிப்பாரு. அவங்க பொல்லாதவங்களை தான் பிடிப்பாங்க. நீ தைரியமா புறப்படு. அப்படி ஏதாவது வழியில் ஆபத்து வந்துடுச்சு, இந்த சூரப்புலி வீரப்பாவை மட்டும் தயவு செஞ்சு கூப்பிட்டுறாத. சும்மா இருயா தம்பி, இன்னைக்கே நீ ஊருக்கு புறப்படு. எங்க அண்ணன் எப்படியும் கண்ணனை கண்டுபிடிச்சிடுவாரு. இன்னைக்கு நீ கிளம்புற. உட்காருப்பா. சார், சார், மேல மேல தொந்தரவு கொடுக்கறேன்னு நினைக்காதீங்க. இன்னும் 3 நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என் கண்ணனை கண்டுபிடிக்கணும். இல்லன்னா அந்த பாவிங்க என் கண்ணனை கொன்னுடுவாங்க. கவலைப்படாத, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். கண்ணனை பத்தி ஏதாவது டீடைல்ஸ் கிடைச்சா கண்டுபிடிக்கிறது சௌரியமா இருக்கும். ஆமா, குறிப்பிட்டு சொல்ற மாதிரி கண்ணனுக்கு அங்கடையாளம் ஏதாவது உண்டா? அவனோட போட்டோ எங்கிட்ட இருக்கு சார். அப்படியா? எங்க கூட பார்க்கலாம். வெரி குட். கவலைப்படாத, இனிமே கண்ணன் கிடைச்சா மாதிரிதான். இப்பவே நான் பேப்பர்ல விளம்பரம் கொடுக்க போறேன். ஆகஸ்ட் 15 திட்டம் போட்டபடி கண்ணன் அழிச்சிட்டு அவங்க பேங்க கொள்ளையடிக்கிறதுக்காக வருவாங்க. ஊர் முழுக்க அவங்களை கண்காணிக்கிறதுக்கு போலீஸ் உத்தரவு போட்டிருக்கு. அவங்க ஒருவேளை போலீஸ்க்கு பயந்து கண்ணனை கொன்னுட்டா? பேங்க கொள்ளையடிக்கிற வரைக்கும் கண்ணன் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. அவங்களை எப்படியாவது பிடிச்சாகணும். அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. எப்படி? நீ எப்பவும் சொல்வியே உனக்கும் கண்ணனுக்கு ஒரு பாட்டு தெரியும்னு. அதை நீ ராஜா கூட ரோட்ல பாடிக்கிட்டே போ. அவங்க எப்படி உன்னை பிடிக்க வருவாங்க. பயப்படாத. பொன்னா
போலீஸ் நம்மள பின்னாடி துரத்துட்டு வருது. இந்த நேரத்தில் நம்ம கொள்ளடிக்கிறது ஆபத்து. டிரைவர், உடனே ரூட்டை மாத்து. இந்த இறக்கத்தை அன்னைக்கு நீங்க காட்டியிருந்தா என் சாந்தி என்ன விட்டு போயிருக்க மாட்டான். உங்களை மாதிரி நச்சு பாம்புகள் அந்த நாட்டுல இருக்க விடுறது தப்புடா.
என்னப்பா இது இப்படி அவசரப்பட்டு காரியம் செஞ்சிட்டியே? செய்யாத குற்றத்திற்காக ஏற்கனவே தண்டனை அனுபவிச்சுட்டேன். இப்ப செஞ்ச இந்த குற்றத்திற்காக தண்டனை ஏத்துக்க தயாரா இருக்கேன்.